அப்படி சொல்லும்போது எறும்புக்கு வந்து தலையில வந்து 2 ஆண்டனா இருக்கு. அதன் மூலம் வந்து நம்ம அது சுவையை உணர்ந்து அந்த திசை காற்றின் திசை பக்கமா அது வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணம் என்றால் என்ன? பணம் காகித்தாலான உருபொருள், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஊடகம். பணம் அச்சடிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறை. ஏற்கனவே பார்த்த விஷயங்களை இங்க நம்ம வந்து மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ண மாதிரி சொல்லிட்டாங்க. பண்ட மாற்று முறையில் 4 அம்சங்களில் பண்ட மாற்று முறையில் 4 அம்சங்களில் இயங்குகிறது பணம். 1 மூலப்பொருள், 2 உழைப்பு, 3 காலம், 4 பசி போக்கும் தன்மை. அப்புறம் அந்த ரூபாயில் வந்து ஒரு நேற்று அரிய தகவலாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து ரூபாயில யார் கையெழுத்து போடுறாங்க அப்படி முதல் கையெழுத்து அப்படின்னு கேட்கும்போது நேற்று ஒரு அரிய தகவல். பணம் ₹1 பைனான்ஸ் செக்ரட்டரி கையொப்பம் விடுகிறார், மற்றதுல தான் வந்து RBI கவர்னர் கையெழுத்து விடுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உலகத்தில் பணத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரும் இல்லை. பணத்துக்குள் கருப்பொருள் இருப்பது நம்பிக்கை. அது மாதிரி நாணயத்தின் மதிப்பு இழக்கும், பணத்தின் மதிப்பு இழக்காது. பணம் தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் பணம். இப்படி சொல்லி பண்ணாங்கய்யா. இதுக்கு மேல நான் எதுவும் இன்ஸ் எடுக்கல. மத்தவங்க ஆரம்பிச்சு பேச. வாய்ப்புக்கு நன்றி. பெரிய அடுத்து நான் இது வரைக்கும் தான் இன்ஸ் எடுத்திருக்கேன். கலைச்செல்வனைய வணக்கம். கலைச்செல்வனைய வணக்கம். உற்சாகமான செல்வம் வணக்கம். ஐயா காணோம். பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. ஒரே மட்டும் நான் இப்போ பாலக்காட்டுல ஒருத்தர் கெஸ்ட் வீட்டுல வந்திருக்கேன். ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கேன். அதனால இதுல வரல, வீடியோல அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், சவுண்ட் கம்மியா வச்சிருக்கேன். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் விளக்க முடியுமா? மனிதனை படைத்த கடவுளை மனிதன் படைக்கவில்லை. அந்த அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் விளக்க முடியுமா யாராவது? மனிதனை படைத்த மனம் என்ன சொல்லுங்க? இன்னொரு கொஸ்டின் சொல்லுங்க. படைத்த கடவுளை மனிதன் படைக்கவில்லைன்னு 2வது பாயிண்ட் சொன்னாரு. ஐயா சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. நன்றி. மனிதனை படைத்த கடவுளை மனிதன் படைக்கவில்லை. நம்ம எல்லாம் வந்து கருமுட்டையிலிருந்து தோன்றினாலும் கூட இயற்கை பிரபஞ்ச விதியின்படி இறைவன் படைத்திருக்கிறான்ங்கிற நம்பிக்கை இருக்கு நமக்கு, இல்லைங்களா ஐயா? கேக்குதா? சொல்லுங்க. இறைவன் படைத்திருக்கிறான்ங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனா நாம வணங்குவதற்காக கோயில்களில் சிலையாக படைத்திருக்கிற இறைவனை படைத்தவன்கிற ஆழ்ந்த நம்பிக்கையோட செயல்படுகிறோம். ஆனால் அந்த இறைவன் படைக்கவில்லை. இதுதான் இதோட கருத்து. மனிதனை இறைவன் படைக்கவில்லை. இல்லையா, இறைவன் நம்மை படைத்த இறைவன் ஏதோ ஒரு ரூபத்துல படைத்திருக்கிறார். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு சராசரி, அதாவது இதான் பேசுறோம்ல, 84 லட்சம் உயிரினங்கள் வந்து இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல வந்து கருவின் வழியாக வளர்ந்தவைகள் அப்படிங்கும்போது அது இறைவனின் படைப்பு ஒன்றொன்றும். அதை ஒத்துக்கிறோமா நம்ம? மனிதன் இறைவன் படைத்தான் ஒத்துக்கிறோமா? ஆமா. அப்போ அது இறையாற்றல் நம்மை படைத்திருக்கிறது. ஆனா நாம வணங்குவதற்காக கற்சிலைகளை படைத்து வணங்குகிறோம். ஆமா. அந்த கற்சிலைகள் இந்த மனிதனை படைக்கவில்லை. இது ஒரு நம்பிக்கை, இறைவன் இதுக்குள் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை. கற்சிலைகள் மனிதனை படைக்கவில்லை. சரியா? மனிதனை சார், ஆக்சுவலா மனிதன் படைத்த கடவுள் மனிதனை படைக்கவில்லை. மனிதன் படைத்த கடவுள் மனிதனை படைக்கவில்லை. காரணம், நம்பிக்கை தனித்து இயங்காது, நேரடியாகவும் இயங்காது. நம்பிக்கை தனித்தும் இயங்காது, நேரடியாகவும் இயங்காது, சார்ந்தே இயங்கும். ஏதாவது ஒரு பொருளை, ஒரு கருப்பொருளை, உருப்பொருளை பற்றி, ஒரு உருப்பொருளை பற்றி தான் இயங்குகிறது. மனிதன் படைத்த கடவுள்னா நம்ம கற்சிலை தான் நம்ம படைச்சிருக்கோம். அந்த கற்சிலை வந்து
படைக்கல. சரி. வழிபாட்டு முறைகள், அதாவது நம்ம வச்சிருக்க விக்கிரகங்கள் வந்து படைக்கலன்ற மாதிரி பொருள் வருது. அவ்வளவு கரெக்ட். ஆமா. முருகனையோ விநாயகனையோ சிவனையோ நம்ம வந்து லிங்க வடிவங்கள்ல இருந்து நமக்கு தேவையான ஒரு 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 உருப்பொருளாக படைத்து அதில் கரு இருப்பதாக கற்பனை நம்பிக்கை இருக்கிறோம். ஆமா. ஆமா. காஞ்சிபுரத்துல போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அளவில் ஒரு 17,000 கோயில்கள் இருக்குதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அந்த 17,000 கோயில்கள்ல மனிதன் படைத்த கற்சிலைகள், மனிதன் வந்து வணங்குவதற்காக படைக்கப்பட்ட பொருள், அந்த சிலை ரூபங்கள் வந்து மனிதனை படைக்கவில்லை. ஆமா. அடுத்த பகுதி இது ஒண்ணு. 2 வரி சொன்னீங்க. இது ஒரு வரி. அடுத்த வரி. இந்த சுருக்கத்தையே ஒரு தடவை நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் சரியானு பாருங்க. மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப சுருக்கம். மனிதன் படைத்த கடவுள் கோவில். கோவில். பிரபஞ்சம் படைத்த கோவில் உயிரினங்கள். மனுஷன் வந்து கோயிலை படைச்சிடறான், அதான் அந்த நம்பிக்கையா வச்சு வணங்குறான். பிரபஞ்சம் வந்து ஜீவராசிகளை படைச்சிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான், வெவ்வேறு ஃபார்ம் அப்படின்னு நான் விளங்கியிருக்கேன். சரியான எல்லாருக்கும் கொஞ்சம் சக்குன்னு பிடிக்குதா பாருங்க. மனிதன் வந்து கோயிலை படைக்கிறான், பிரபஞ்சம் வந்து ஜீவராசியை படைக்குது, உயிரினங்களை படைக்குது. அதுக்கு மேல நீங்க எல்லா பேசின விளக்கமா இது உள்ள இருக்கு. மகிழ்ச்சி. சிறப்பானது ஐயா. ஐயா அடுத்த கேள்வி கேளுங்க ஐயா, தெரிஞ்ச வரை சொல்லுவோம். மேஜர் ஐயா அடுத்தது. மேஜர் ஐயா அங்க கோயில்ல போயிட்டாங்க. அருணகிரி சார் ஒரு கேள்வி. சொல்லுங்க. நேத்தி அந்த மணி கரன்சின்னு சொன்னாங்களா சார், அதை இன்னொரு சொல்லுங்களேன். மணினா என்ன, கரன்சி என்ன வித்தியாசம்? மணி கரன்சியா? ஆமா அதான் பணம், நாணயம். சார் மணிங்கிறது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும். அது கரன்சிங்கிறது சார் நேற்று விளக்கம் கொடுத்தாங்க. டெபினிஷன் நானு வண்டியில போயிட்டு இருக்கேன், ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கேன். டெபினிஷன் எழுதிருந்தேன் சார், யாராவது பணம் என்பது காகிதத்தால் செய்யப்பட்ட ஒரு உருப்பொருள், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இல்ல ஒருங்கிணைந்த மனித இனத்தின் அது மாதிரி வரும்ல மனித. ஆமா, ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நாட்டின் அமைப்பு முறையே பணம். ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தேசிய அமைப்பு முறையே நாணயம். நாணயங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி. நாணயத்தை வந்து ஆளுவது நாடு, பணத்தை ஆளுவது உலகம். இது நல்லா மனசுல கவுதா, பிடிக்குதா? பணத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுங்க, ஒருங்கிணைந்த கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க சார். பணத்துக்கு சொல்லுங்க. பணம் என்பது உலக அளவில சார் பொறுமையா. பணம் என்பது ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நாட்டின் அமைப்பு முறை. நாடு எல்லா நாடும் சேர்ந்தது, உலக அமைப்பு முறையே சொல்லலாம். தேசியத்தின் அமைப்பு, உலக அமைப்பு முறையே சொல்லலாம். பணம் என்பது சார் கலைச்செல்வன் சார், பணம் என்பது உலக அளவில் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையா சார்? ஆமா ஐயா வணக்கம். டெபினிஷன் மிஸ் ஆகுது. ஐயா வணக்கம். இதுக்கு நான் எழுதுனது நான் சொல்றேங்க ஐயா. ஐயா சொன்னது கலைச்செல்வன் ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். அவர் சொன்ன வரையும் எழுதியிருக்கேன், நான் திருப்பி சொல்லலாங்களா? சொல்லுங்க. பணம் என்பது ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறை. இதுதாங்க ஐயா வந்து பணத்துக்கு எழுதியிருக்கோம். சரி. மனித இனத்தின் போட்டுக்கலாம். பணம் என்பது சிவபாலன் ஐயா எழுதுறீங்களா? எழுதுறேன். பணம் என்பது ஒட்டுமொத்த மனித இனத்தின்
எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். மனித இனத்தின் நம்பிக்கை அமைப்பு முறை. இதுதாங்க ஐயா பணத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. அடுத்தது அமைப்பு நாணயத்துக்கு முறையேம்மா. நம்பிக்கை அமைப்பு முறை. ஆமா, ஏதாவது சொல்ல வராங்க, இருங்க. சொல்லுங்க ஐயா. இந்த நம்பிக்கை அமைப்பு முறையே பணமாக செயல்படுகிறது. அந்த டெஃபினேஷன் ஆக்சுவலி கரெக்டா, அமைப்பு முறையே. அடுத்தது நாணயத்துக்கு சொல்லியிருக்காருங்க. சொல்லுங்க. நாணயம் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தேசிய. அதுக்கு பின்னாடி தாங்க ஐயா வருது. சொல்லுங்கம்மா பொறுமையா. ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தேசிய அமைப்பு ஒழுங்குமுறை. ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தேசிய மதிப்பீட்டு முறை தான் நாணயம். தேசிய மதிப்பீட்டு முறை தான், அமைப்பு முறை இல்ல. அமைப்பு முறை வந்து பணத்துக்கு, தேசிய மதிப்பீட்டு முறை வந்து நாணயத்துக்கு. இது ஒவ்வொரு நேஷனாலையும் ஒவ்வொரு அந்தந்த கண்ட்ரியாலையும் பண்ணக்கூடிய விஷயம். இப்ப இந்தியா வந்து ருபீஸ், இப்ப அமெரிக்காவுக்கு வந்து டாலரு, இப்ப சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுமே. மதிப்பீட்டு ஒழுங்குமுறைன்னு எழுதிக்கோங்க. இல்ல, மதிப்பீட்டு முறைமா? மதிப்பீட்டு முறைதான். அப்படிங்களா? ஒழுங்குமுறைலாம் இல்ல, மதிப்பீட்டு முறை மட்டும்தான். ஓகேங்க ஐயா, ஓகே. நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், நான் மாத்திக்கிறேன். ஆக இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணா எல்லாம் அது ஒரு லைன் கூடியது. நன்றிங்க ஐயா. ஐயா எழுதிட்டாங்களா சிவபாலன் ஐயா? அதுல யாராவது சந்தேகம் இருக்கா அவருக்கு? எழுதிட்டேன். சிவபாலன் ஐயா, நீங்க ஒரு தடவை படிங்களா? நாங்க கேக்குறோம், மெதுவா நிறுத்தி படிங்க. யாரையா? படிக்கட்டும். சந்தேகம் கேட்டவங்க படிச்சாங்கன்னா தவறு இருந்தா திருத்தி கொள்ளலாம்ல. பணம் என்பது ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை முறையே பணம் எனப்படுகிறது, பணமாக செயல்படுகிறது. பணம் என்பது ஒட்டுமொத்த மனித இனத்தின் நம்பிக்கை முறையே பணமாக செயல்படுகிறது. அமைப்பு வராதுங்களா? நம்பிக்கை அமைப்பு முறையே வராதான். நம்பிக்கை முறையே அதமா எழுதுங்க. நம்பிக்கை அமைப்பு முறைன்னு எழுதுங்க ஐயா. அமைப்புன்னு போட்டுக்கோங்க. நம்பிக்கை அமைப்பு முறையே பணம். நம்பிக்கை அமைப்பு முறை. ஓகே. முறையே பணம், பணமாக செயல்படுகிறது. அடுத்தது நாணயம் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தேசிய அமைப்பு மதிப்பீடு முறை. இல்ல, தேசிய அமைப்பு வராதுங்க. இல்ல, தேசிய மதிப்பீட்டு முறையே நாணயம். ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த தேசிய மதிப்பீட்டு முறை நாணயம். சரி பண்ணிக்கிட்டேன் சார். இது எப்படி மதிப்பு இழக்கிறதுங்கிற விஷயமா சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னும் எழுதியிருக்கேன். பணம் அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை அச்சடிக்கப்படாத பணம். பணம் வந்து அச்சடிக்கப்பட்ட காகிதம் தான் பணம். அதான் நம்பிக்கை சொன்னாங்க. அதான் அது இல்ல, இது சுருக்கம், ஜெனரல் ரூலு. பணம் அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை அச்சடிக்கப்படாத பணம்.
இந்த நம்பிக்கை அச்சடிக்கப்படாத பணம் அது கொஞ்சம் விளக்க முடியுமா? இல்ல இது சுருக்கமா சொன்னாரு. ஒரு இது பணம்னா அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. பணத்துக்கு பணம். சொல்லுங்க. கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க, திரும்ப கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை, அது தெரியுது, அது புரியுது. நம்பிக்கை அச்சடிக்கப்படாத நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம். இது கொஞ்சம் விளக்க முடியுமா? பொருளாதார மந்தநிலை உலகம் முழுக்க வந்து 1929 இருந்து 39 வரல இருக்கு. ஆமா, கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த கிரேட் டிப்ரெஷன் இருந்த காலகட்டத்தில் 1933 மார்ச் 4ஆம் தேதி பிராங்க்லின் டிலேனா ரோஸ்வெல்ட் அப்படின்றவர் அமெரிக்காவோட அதிபரை பதவியேற்றுக்கிறாரு. அப்ப அங்க இருந்த 48 மாகாணத்துல பேங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா வந்து பொருளாதார வீழ்ச்சி. அப்ப அவர் வந்து ஒரு வாசகம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க மக்கள் வந்து அச்சத்துக்கு மட்டுமே அச்சப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா வந்து நிறைய மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்க. நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து வளர்ச்சி அடைய முடியும். அதனாலதான் அந்த ரூபா நோட்ல ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் ஆஃப் சம் ஆஃப் ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு இப்போ இந்தியன் கரன்சி ருப்பியை கொண்டு போயிட்டு வேற இடத்துல பார்க்கும்போது அது வந்து செல்லாத நோட்டு, அவங்களுக்கு அது ஒரு கலர் பேப்பர். பிறகு வித்தின் த இந்தியாக்குள்ள அது வந்து நம்பிக்கை இருக்கு. 2000 ரூபாய் நோட்டு கொண்டு போகும்போது ஆர்பிஐ கவர்னர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ அதனாலதான் வந்து அச்சடிக்கப்படாத நம்பிக்கை வந்து பணமா இருக்கு. யாரெல்லாம் வந்து நம்பிக்கை வச்சு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கான்பிடென்டா இருக்காங்களோ அவங்களால வந்து மேல வர முடியும். அமெரிக்கா வந்து அந்த மாதிரி பாலிசி தான் இதுவரையிலும் கையாண்டு வராங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எக்ஸ் ஆர்டிகல் அதுதான் சொல்லுது. அது மாதிரிதான் அவங்க ரூல் பண்ணிட்டு வராங்க. போதுமா? இன்னும் ஏதாவது? நம்பிக்கை என்பது அச்சடிக்கப்படாத பணம், அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். இல்ல இப்ப நம்ம வந்து பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பணத்தோட டெபினிஷன், நாணயத்தோட டெபினிஷன். வெளிநாட்டுக்கு போகும்போது ஏன் வந்து நம்ம வந்து டாலரை வாங்குறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுவோம், ஏற்றுமதி பண்ணுவோம், டாலர்ல மதிப்பீடு பண்றோம். யாராவது தெரிஞ்சுங்க ஆன்சர் பண்ணுங்க, இல்லை நம்ம அதுக்கு அப்படியே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க யாருநகரி. இப்ப நாம வந்து சப்போஸ் துபாய்க்கு போறோம். துபாய் வந்து தினார்னு நினைக்கிறேன். ஸோ துபாயில வந்து அந்த பணம் தினார் தானே ஐயா? கரெக்ட் தானே? இப்ப நம்ம இந்தியன் ருப்பியை கொண்டு போயிட்டு அங்க கொடுத்துட்டு தினார் வந்து நம்ம செலவழிச்சோம்னா, இல்லைன்னா அங்க இந்தியன் ருப்பியை கொடுத்து செலவழிச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம்னா இந்தியன் மணி அங்க இருக்கும். எப்ப திரும்பவும் இந்தியன் போறாங்களோ, 200 நாடுகள் இருக்கு இன்னைய டேட்ல வந்து உலகம் முழுக்க 200 நாடுகள் இருக்கு. அப்ப வந்து எப்ப இந்தியன்ஸ் அங்க போறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த பணத்தை ருப்பியை வந்து திருப்பி கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால உலகம் முழுக்க காமனா ஒரு கரன்சி தேவைப்படுது. அது இப்ப நம்ம பணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுனால அந்த பாயிண்ட் சொல்றேன் நான். அது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகும்போது அமெரிக்கா வந்து லாஸ்ட்ல தான் செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ட்ரா வராங்க. பேர்ல் ஹார்பர் அட்டாக் அப்புறம் அது ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணதுனால. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயும் வந்து எண்ட்ல தான் 17ல தான் என்ட்ரா வராங்க. 1914 இருந்து 1918 வரலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 39 இருந்து 45 வரலாம் நடந்தது. அப்போ வந்து அப்போ வந்து ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் இன்னும் சில நாடுகள்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து வார்ல பங்கெடுத்துக்கல. நிறைய வந்து வார் உபகரணங்களை வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்களோட பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அதை வந்து நம்ம எல்லாரும் காமன் கரன்சியை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. GATT கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் ஃபார் டாரிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் உண்டு பண்றாங்க. அதுதான் பின்னாடி வந்து வேர்ல்டு ட்ரேடா வந்து மாறுது. WTO அந்த டவரை வந்து டாபிள் பண்ணார்ல ஒசாமா பின் லாடன், அதுவா மாறுது. அதனால அந்த பாயிண்ட்ல இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்து எண்ட் ஆனதுல இருந்து டாலர், அமெரிக்கன் டாலரை வந்து சர்வதேச பணமாக எல்லா பெரும்பான்மையான நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. அந்த கரன்சியை வந்து ரிசர்வோட கனெக்ட் பண்ணணும். ரிசர்வ்னா
வந்து கோல்டு எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா வந்து உலகத்திலேயே அதிகமான கோல்டு ஸ்டாக்கை வச்சிருந்தாங்க. அதான் டுசிடி ட்ராப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டுசிடிட்டி ட்ராப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஒரு வல்லரசா இருக்கு, இன்னொரு நாடு வந்து வல்லரசா ஆக துடிக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் சண்டை வருது, இவங்க 2 பேரும் இல்லாம 3வது ஒரு நாடு வல்லரசா மாறுது. அதுதான் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல நடந்தது. ஏற்கனவே பிரிட்டிஷ் வந்து வல்லரசா இருக்காங்க, ஜெர்மன் வந்து வல்லரசு ஆகிறதுக்காக துடிச்சாங்க, 2 பேருக்கும் இடையில வந்து சண்டை நடக்குது. அது வந்து ஆக்சிஸ் குரூப், அலைன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நேச நாடுகள், இன்னொன்று வந்து ஆக்சிஸ் பார்ட்டி. இட்டாலி, ஜெர்மன், ஜப்பான் அவங்க 3 பேரும் ஒரு குரூப், அவங்கள சார்ந்த நாடுகள் ஒரு குரூப். அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் இவங்களை சார்ந்த நாடுகள்லாம் ஒரு குரூப். ஸோ அந்த காரணத்தினாலதான் வந்து அமெரிக்கா வந்து வல்லரசு நாடா மாறுச்சு. அன்னைய டேட்ல இருந்து இன்னைய டேட் வரலாம் அவங்க வந்து தொடர்ந்து வல்லரசா இருக்கிறதுக்கு காரணம் கூட ஏற்கனவே கேட்ட கேள்விதான். அச்சடிக்கப்படாத நம்பிக்கை தான் பணம் அப்படின்னா, எக்ஸ் ஆர்டிகல் கென்னத்ன்றவர் 1945 வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்காரு அமெரிக்காவில். அவர் வந்து எக்ஸ் ஆர்டிகல்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. அதுதான் அமெரிக்காவோட பைபிளா இருக்கு. தொடர்ந்து அவங்க வல்லரசு நாடா இருக்கிறதுக்கும் பணக்கார நாடா இருக்கிறதுக்கும் உலக பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். அந்த எக்ஸ் ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பான்மையான அந்த 2080 பிரின்சிபல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 20% மக்கள் கிட்ட தான் 80% மக்களோட பொருளாதாரம் வளம்லாம் இருக்கணும் அப்படின்றத நோக்கி தான் அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டி உலகத்துல எந்த நாட்டுல இருந்து அறிவாளி இருந்தாலும், திறமைசாலி இருந்தாலும், பல்துறை வல்லுநர்கள் இருந்தாலும் அவங்களை சிகப்பு கம்பளம் விரிச்சு எல்லாரையும் வரவேற்று, நீங்க வந்து அமெரிக்காவோட பொருளாதார சிற்பியா மாறுங்க, அமெரிக்காவை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. ரொம்ப குறைவான மக்கள் தொகை இருந்தாங்க, இன்னைக்கு வந்து 35 கோடி மக்கள் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க தொடர்ந்து வல்லரசு நாடாவும் பணக்கார நாடாவும் இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். இந்த கேள்வி ஏதாவது கேட்டா அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லி நகரலாம். சிறப்பு சிறப்பு, நன்றி. இந்த கரன்சி இது சொன்னார்ல, மணி கரன்சிங்கிறது ஒரு வித்தியாசம் சொன்னாங்க, அது மட்டும் எனக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அருணகிரி சார், கரன்சினா என்னன்னு? சார் அருணகிரி சார் சொல்லுங்க. இல்ல அதான் கரன்சி மணி வந்து டெக்னிக்கலி வந்து டிஃபரன்ஸ் இல்ல சார். நாணயத்துக்கும் ரூபாவுக்கும் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் ஏற்கனவே வந்து நீங்க எழுதிட்டீங்க. ஆமா, டெக்னிக்கலா கரன்சிக்கும் மணிக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி கண்டிப்பா தேவை இருக்கு. பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, BRICS அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் சாரி பிரேசில், ரஷ்யா, சைனா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. அது என்னன்னா, இந்த நாடுகளுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி அந்த நாடுகள் வந்து ஒரு காமன் கரன்சியை கொண்டு வரணும். அது எதுக்காகனா, டாலரை வந்து 45க்கு அப்புறம் தொடர்ந்து அவங்க முன்னிலையில இருக்காங்க. 1991 வந்து ரஷ்யாவை வந்து ட்ராப் பண்ணி அவங்க வந்து துண்டு துண்டா உடைஞ்சிட்டாங்க. அப்ப வந்து அமெரிக்கா வந்து மோனோபோலி அவங்க தான் வந்து உலகத்துல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டாலர் தான் ரூல் பண்ணுது. அதாவது நீங்க வந்து டாலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபாரின் போனீங்கன்னா அதை மாத்தினா 1% வந்து அமெரிக்காவுக்கு போயிடும். அதை திரும்ப செலவழிச்சுட்டு மிச்சம் இருந்து கொடுத்தீங்கன்னா அதுல 1% போயிடும். மினிமம் டாலருக்கு நீங்க என்ன பண்ணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் 2% கமிஷனா போயிடும் அமெரிக்காவுக்கு. இது மாதிரி உலகம் முழுக்க வந்து எங்கெல்லாம் டாலர் வர்த்தகம் நடக்குதோ அங்கெல்லாம் 2% வந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு இதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, யூரோப்லாம் சேர்ந்து அவங்க வந்து ஈரோ அப்படின்னு சொல்லிட்டு காமனா ஒரு பணத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அது நடைமுறையில இருக்கு. கிரேட் பிரிட்டன் மட்டும் அதுல ஜாயின் பண்ணாம இருக்காங்க. பிரிக்ஸ் நாடுகளும் வந்து அந்த மாதிரி தனியாக கொண்டு வந்து அமெரிக்காவை டவுன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா வந்து சைனாவுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்டர் வந்து எப்பவுமே ஃப்ரிக்ஷன் இருக்கு, அதனால வந்து அது பண்ண முடியாம இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து கரன்சி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நாணயம்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே வந்து தேசிய அந்த டெபினேஷன் பாத்துக்கிறீங்க. ஸோ இப்படிதான் இருக்கு. டெக்னிக்கலா மணிக்கும் கரன்சிக்கும் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம் இல்லை. ஐயா மன்னிக்கணும், குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். நான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். என்னுடைய புரிதல் வேற யாரா இருந்தாலும் சொல்லலாம். அதாவது பணம், நாணயம், இது ரெண்டுக்கும் என்ன சின்ன வித்தியாசம்னு சொல்ல வந்தாருன்னா, நேற்று ஐயா சொன்னது அதான் அவர் சிறப்பாலம் சொல்ல எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், பணம்ன்றது வந்து ஒவ்வொரு பொருளோட மதிப்பு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு வந்து இன்னைக்கு 50,000 விற்கிது, நாளைக்கு 60,000 விற்கும். ஒரு பவுனு 70,000 விற்கும், 80,000 விற்கும். ஸோ அந்த பொருளோட பண மதிப்பு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பொருளோட பணம். அந்த மதிப்பு வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறது தான் பணம்.
ஆனா கரன்சிங்கிறது இந்தியாவுல ₹1 ₹1 தான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த ₹1 வேல்யூ ₹1 தான். ₹5 ₹5 தான். இதுதான் வந்து நாணயம். இந்த நாணயம்ன்றது வந்து அந்தந்த தேசிய அமைப்பு முறை, அந்தந்த நாட்டுக்குள்ளதான் செல்லும். நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த நாட்டுக்குள்ள செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா எப்போனாலும் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு திருப்பி வேற எடுத்துட்டு வரலாம். 2000 நோட்டை கேன்சல் பண்ணலாம், ₹1000 எடுத்துன்னு வரலாம், ₹500 எடுத்துன்னு வரலாம், ₹200 எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து கரண்ட் நாணயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தேசிய அமைப்பு முறைன்றதால வித்தின் இந்தியாக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் நாணயம். ஆனா பணம்ன்றது வந்து பண மதிப்பு. எப்பயுமே வந்து கோல்ட வந்து ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு, கோல்ட வந்து இல்ல இனிமே கோல்டு செல்லாதுன்னு யாராலையும் அறிவிக்கவும் முடியாது, எந்த கண்ட்ரியாலையும் அதை விட்டுறவும் முடியாது. ஸோ அது வந்து உலக அமைப்பு முறை பணம்ன்றது. அதனால அதனுடைய வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா பொருளும் அரிசி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ₹10 வித்துச்சு கிலோ, இப்ப ₹50 வைக்குது. அதனுடைய பண மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு, இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு, அது குறையவே குறையாது. பொருளோட பண மதிப்பு அதுதான். பணப்பயிர் கூட நேற்று எக்ஸாம்பிள் சொன்னாரு, ஆயிலு, கோல்டு, பணப்பயிர்கள் இதெல்லாம் வந்து சொன்னாரு, எக்ஸாம்பிளா சொன்னாரு. ஆனா நாணயன்றது வந்து அவ்வளவுதான், ₹1 தான். 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்தியாவில அந்த ₹1 நாணயத்தினுடைய வேல்யூ ₹1 தான். இதுதாங்க ஐயா நான் புரிஞ்சுக்கிட்ட விளக்கம். மேபி வேற யாருன்னா என்ன இருந்தாலும் சொல்லலாம். அருணகிரி நீங்களும் இதுல என்ன இருந்தா கிளாரிஃபை பண்ணுங்க. இல்ல இதுதான் ஐயா சொன்னார். அருணகிரி ஐயா சொல்றது நடைமுறை, அது அந்த யூடியூப்ல எல்லாம் வருது. சொன்னாரு அருணகிரி ஐயா. இப்ப கரண்ட்ல என்ன இருக்கு அது சொன்னாரு. பணங்கிறது பொருளுடைய மதிப்பு, அச்சடிக்கப்பட்ட பணத்தினுடைய மதிப்பு. ₹1 ₹1 தான், ₹100 ₹100 தான். அது மதிப்பு ஏறும் இறங்கும். ஆனா பொருளுக்கு அப்படி இல்லை. பெட்ரோல் விலை இன்னைக்கு ஒரு விலையா இருக்கும், நாளைக்கு ஒன்னா இருக்கும். தங்கத்தினுடைய விலை இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், நாளைக்கு ஒண்ணு இருக்கும். இது வந்து பணம். நாணயங்கிறது அச்சடிக்கப்பட்ட அந்தந்த நாட்டுக்கு உள்ள பணம், அததான் நாணயங்கிறோம். இது ரெண்டும் நல்லா திருப்பி திருப்பி கொஞ்சம் உள்வாங்கினாதான். சார் அப்படியே கரெக்டா அவர் பேசினத்தை அப்படியே எழுதியிருக்கிறார். நான் கூட எவ்வளவு எழுதுறேன் ஐயா. அது அடிப்படையில இந்த மெஷர்மெண்ட்னு எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வந்து பண்ட மாற்று முறையில இருந்து அளவு வந்து பசியா இருந்தது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் அதை வந்து சால்ட் ஆச்சு, சால்ட்ல இருந்து தான் சேலரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்றோம்னா காகிதமா இது பண்ணோம். காகிதம் வந்து ஆரம்பத்துல காயின் தான் அடிக்க முடிஞ்சது, வெள்ளி காயின், தங்க காயின். சென்னையில கூட வந்து தங்க சாலைன்னு ஒரு சாலையே இருக்கு, அது காரண பெயர் மின்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தங்க காசுல வந்து காயின் அடிச்சிருக்காங்க அந்த காலத்துல. ஸோ அப்படி பண்ணும்போது 16 ஆனா இப்போ ₹1 இருந்தது ஒரு காலத்துல. இப்ப இருக்கிற ₹1 வந்து 100 பைசா ஈக்குவல் டு ₹1. ஸோ அப்ப அந்த ஒரு நேஷன் வந்து டிசைட் பண்ணி அதனோட அமைப்பு முறையை மாத்திக்கிறது பேர் தான் பணம் அப்படின்னு நான் பாக்குறேன். இல்லைங்க, பணம் இல்ல, நாணயம். நாணயம் தான் ஐயா. இந்தியா வந்து இப்ப இந்தியா இருக்குன்னா நேஷனல் வந்து நாணயத்தை தான் டிசைட் பண்ணிக்க முடியும், பணத்தோட மதிப்பை டிசைட் பண்ணவே முடியாது. பணம் வந்து அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், அப்படிதான் சொன்னாரு சாரு. இல்ல, தங்கத்தோட மதிப்பை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. தங்கத்தோட மதிப்பு தங்கம் மட்டும் இல்லை. எந்த எக்ஸாம்பிள் எப்படி சொன்னாருன்னா அவரு, ஒரு நீங்க தங்கத்தை விட்டுருவோம், பருப்பு நேத்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன கிலோ வந்து ₹20 வித்துச்சு. இப்ப பருப்போட விலை எவ்வளோ? ₹80 ₹100 ஒரு கிலோ. ஸோ அந்த பொருளோட பண மதிப்பு தான் ஏறிக்கிட்டே இருக்கும். பணம், அதுதான் பணம். நேற்று தான் எனக்கு இது ரொம்ப புரிஞ்சது. ஏற்கனவே ஒரு முறை சொன்னார், அப்போ கூட எனக்கு புரியல. நேற்று அவர் சொல்லும் போது தான் எனக்கு கிளியரா புரிஞ்சது நேற்று. அதனால தான் நான் நோட் பண்ணி வச்சேன். வேணா இன்னொரு முறை ஐயா கூட கேட்டுக்கலாம். சோ பணம்ன்றது கம்ப்ளீட்டா பொருளோட வேல்யூ தான். கான்செப்ட் கரெக்ட் தான். நன்றி. பொருளுடைய வேல்யூ தான் பணம். பணம். இந்த பிரிண்டட் நோட்டு தாளெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு நாள் கழிச்சாலும் இந்தியாவோட ₹1 ₹1 தான், ₹100 ₹100 தான், ₹1000 ₹1000 தான். அது 10 வருஷம் கழிச்சாலும் 20 வருஷம் கழிச்சாலும் மேபி மாறும். ஆமா, மாறிக்கிட்டே இருக்கும். பொருளோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கும். மேபி 1-2 நீங்க ஆயில் எடுத்துக்கிட்டா மேபி தினார் குறையும், ஏறும், பேரல் அந்த மாதிரி. பட் கோல்டு அப்படிதான் இருக்கு. நம்ம இப்படி எடுத்துக்குவோம். பணப்பயிர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னார். பணப்பயிர்கள் ஏன் பணப்பயிர்னு சொல்றாங்கன்னா அந்த பொருளோட பண மதிப்பு தான் பணப்பயிர்னு சொல்லி சொல்லாரு. நன்றிங்க ஐயா. நன்றி. இன்னைக்கு ரொம்ப நல்ல விளக்கம் சிவபாலன் ஐயா. இது ஒரு ரொம்ப பேக்கிங், இது கூட நேத்து ரொம்ப எனக்கு அது கிளியரா புரிஞ்ச ஒரு விஷயம். நேத்து வந்து இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு சார் சொன்னது அப்படியே டிட்டோவா இருந்துச்சு. சிவபாலன் ஐயாவுக்கு முதல்ல நன்றி. சிவபாலன் ஐயாவுக்கு முதல்ல நன்றி. நன்றி
இரண்டாவது நன்றியை அருணகிரி ஐயாவுக்கு வந்து உரித்தாக்குவோம். காரணம் என்று உலக வரலாறு நாம் தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சியும் நன்றியும் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. அருணகிரி ஐயா நன்றி. நன்றி நன்றி ஐயா. சந்தோஷம். அடுத்து வேற எதனா ஐயா எனக்கு ஒரு இன்னொரு புரிதல். இப்ப நீங்க பேசும்போது நம்பிக்கை அச்சடிக்கப்படாத நாணயம் கரெக்டுங்களா ஐயா? யாராவது சொல்லலாம். கரெக்ட் தானே? டெபினிஷன் கரெக்ட் தானே? பணம் என்பது அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை முறை. நம்பிக்கை முறை. சரிங்க ஐயா, நன்றி ஐயா. சிவபாலன் சாருக்கு புரிஞ்சுதான்னு கேளு. சிவபாலன் சார் புரிஞ்சுதுங்களா? பணம் நாணயம். ஓகேங்க ஐயா, நன்றி. ஐயா வணக்கம். இந்த பணம் வந்து நம்பிக்கை வந்து அச்சடிக்கப்படாத பணம் அப்படின்னு வர்றதுக்கு ஒரு டெபினிஷனு. இது வந்து பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அமெரிக்காவோட 32வது ஜனாதிபதியோட வாசகம். ஆக்சுவலா தடைகளை கண்டு யார் வந்து தடைகளை கண்டு தயங்காதவருக்கும், முடக்கும் பிணிகளுக்கு முடங்காதவருக்கும், அச்சங்களை துச்சமாக எண்ணி துணிவோருக்கும், நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முன்னேற துடிப்பவருக்கும் எந்த வானமும் வசப்படும், வசப்பட்டே ஆக வேண்டும். எந்த வானமும் தடைகளை கண்டு தயங்காதோருக்கும், முடக்கும் பிணிகளுக்கு முடங்காதோருக்கும். ஐயா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, எழுதலாம். எழுதிங்க ஐயா. மேஜர் ஐயா தான் இந்த கொஸ்டினை கேட்டாங்க. அதாவது அச்சடிக்கப்படாத நம்பிக்கை. நான் தான் கேட்டேன். கரெக்ட். ஆமா, நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க. தடைகளை கண்டு தயங்காதவர்களுக்கும். அடுத்த நோய் முடக்கும் பிணிகளுக்கு முடங்காதோருக்கும். முடக்கும் பிணிகளுக்கு முடங்காதவர்களுக்கும். முடக்கும் பிணிகளை கண்டும் முடங்காதவருக்கும். எப்படி வேணாலும் எழுதிங்க. முடக்கும் பிணிகளுக்கு முடங்காதவருக்கும். அதுவும் ரைட் தான். மூன்றாவது அச்சங்களை துச்சமாக எண்ணி துணிவோருக்கும். அச்சங்களை துச்சமாக எண்ணி துணிவோருக்கும். ஆமா. 4 வந்து நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முன்னேறுவருக்கும். நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முன்னேறுவருக்கும். அடுத்த எந்த வானமும் வசப்பட்டே ஆக வேண்டும். இங்க ஏதோ உதைக்குது. வானம் என்பது ஒன்றுதான். எந்த வானம்னு வரும்போது வேற எதுவும் பொருள் வருதோ? இல்ல, எந்த வானம்னா அவங்க எதை அடைய நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சே தீரணும். அதான் அதுக்கு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. துச்சா
நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முன்னேறுவதற்கும் ம் எந்த வானமும் வசப்பட்டே ஆக வேண்டும். இது வந்து அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கைக்காக சொன்னீங்க இல்லையா? ஆமா, அச்சடிக்கப்படாத நம்பிக்கை தான் பணம் அப்படின்றதுக்கான வாசகம். இது வந்து இந்த வாசகத்துக்கு சொந்தக்காரர் வந்து பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். பிராங்க்லின் பிராங்க்லின் FRANKLIN பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். டி ரூஸ்வெல்ட், டிலானோ ரூஸ்வெல்ட். இவர்தான் வந்து அமெரிக்க வரலாறுலயே 4 முறை ஜனாதிபதியா இருந்தவர். இவரு ஜனாதிபதியா இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து 2 முறை மட்டும் இருந்தா போதுன்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இப்ப வர ஜனாதிபதி எல்லாம் 2 டைம்ஸ் தான் இருக்காங்க, மேக்சிமம் 2 டேர்ம்ஸ். 4 முறை ஜனாதிபதியா இருந்தவர் அமெரிக்க வரலாற்றுலயே. இவர் பதவி ஏற்றுக்கும் போது அமெரிக்கா வந்து கிரேட் டிப்ரெஷன்ல இருந்தது. உலகம் முழுக்க வந்து பொருளாதார மந்த நிலை இருந்தது. முதல்ல பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணாரு. அதுக்கப்புறம் ராணுவ பலம் வந்து கம்மியா இருந்தது கிரேட் பிரிட்டனை விட. அதை வந்து அதிகப்படுத்தினாரு, ஸ்ட்ரென்தன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து அணுகுண்டை தயாரிக்கிறது இவர் தான் ஆர்டர் போட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா 1945 ஏப்ரல்ல இறந்துட்டாரு. இவர் இறந்த 25 நாள்ல ஜெர்மன் வந்து சரண்டர் ஆனாங்க. ஆகஸ்ட்ல வந்து அணுகுண்டை வந்து ஜப்பான் மேல போட்டு ஹிரோஷிமா நாகசாகில போட்டு ஜப்பானை வந்து சரண்டர் ஆகி வச்சாங்க. அதை வந்து இவருக்கு அடுத்து வந்த ட்ரூமேன் வந்து அவர் தான் வந்து அணுகுண்டை டிராப் பண்ண வச்சாரு. நன்றிங்க ஐயா. சிறப்பு நிறைய சிறப்பு ஐயா, information. வெரி சிறப்பு. நிறைய அனைவருக்கும் இனிய information. காலை செல்வ வணக்கம். உற்சாகமான காலை சந்தேகம். செல்வ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வீடியோல வர முடியல, ஆடியோல நான் பேசுறேன் இன்னைக்கு. அப்போ பணத்துக்குள்ள இருக்கிறது என்ன, கிளீனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். சரிங்களா? ம். இந்த வாசகமும் அப்பப்ப மனசுல வச்சுக்கங்க. நம்பிக்கை எண்ணிக்கையால் பலப்படுகிறது. நம்பிக்கை எண்ணிக்கையால் பலப்படுகிறது. எண்ணிக்கை நம்பிக்கையால் விரிவடைகிறது. நம்பிக்கை எண்ணிக்கையால் பலப்படுகிறது. ஐயா கொஞ்சம் பொறுமையா ஐயா. அதான், நம்பிக்கை எண்ணிக்கையால் பலப்படுகிறது. எண்ணிக்கையால் பலப்படுகிறதா வளப்படுகிறதா? பலம் 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 பவர், பலம் ஸ்ட்ரென்த் ஆகுது, பலப்படுகிறது. நம்பிக்கை எண்ணிக்கையால் பலப்படுகிறது. எண்ணிக்கை நம்பிக்கையால் விரிவடைகிறது. எண்ணிக்கை நம்பிக்கையால் விரிவடைகிறது. ஆமா ஐயா. ஏனென்றால் எண்ணிக்கை நம்மளால விரிவு பண்ணதான் முடியுமே தவிர எண்ணிக்கை நம்மளால பலப்படுத்த முடியாது. அதை பலப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்ப எதை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்பிக்கையை தான் பலப்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை பலமாக 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 என்ன ஆகுன்னா அது சார்ந்த எண்ணிக்கையெல்லாம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, எதற்காக இப்பொழுது எண்ணிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஏற்கனவே சொல்லணும்ல, அறிவு உணர்வு, அறிவு உணர்வு, அறிவு உணர்வுன்னு
நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல நீங்கள் செல்வந்தராவதற்கு 20% அறிவையும் 80% உணர்வையும் பயன்படுத்தணும். அப்ப இதுல இருந்து நமக்கு கிளீனா தெரிகிற விஷயம் என்னன்னா, வெறும் அறிவையோ வெறும் உணர்வையோ வைத்து நாம் செல்வந்தராக முடியாது. அறிவுக்கும் இடம் இருக்கணும், உணர்வுக்கும் இடம் இருக்கணும். ஆனா அந்த இடத்தினுடைய விகிதாச்சாரம் தான் வேறுபடணும். இப்ப நாம எந்த மோட்ல இருந்து நம்ம செயல்படுகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நாம என்ன பண்ணணும்னா, செல்வந்தராவதற்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய டேட்டா கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம இப்போ பெரும்பாலும் எப்படி இருக்காங்க பெரும்பாலான மக்கள் அப்படின்னா, செல்வந்தர் ஆவதற்காக, பணக்காரராக மாறுவதற்காக 80% அறிவையும் 20% உணர்வையும் தான் பயன்படுத்துறாங்க. அதனால தான் ஆக முடியல. ஆனா அது அப்படி என்ன ஆகணும்? உல்டாவா மாறணும். 80% உணர்வும் 20% அறிவுமா மாறணும். அதனால 2த்துக்குமே இடம் உண்டு. அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த வகையில பணத்துல இருக்கிற சரிங்களா, உணர்வு என்னன்னா நம்பிக்கை. பணத்துல இருக்கிற அறிவு என்னன்னா எண்ணிக்கை. அதாவது பணத்துல 2 விஷயம் இருக்குது. ஒன்னு லாஜிக்கு, இன்னொன்னு எமோஷன். இது 2 சேர்ந்த பிறகு அது பணமா மாறுது. அந்த 2 என்னன்னா, அந்த எமோஷன் தான் நம்பிக்கை. அந்த லாஜிக் தான் எண்ணிக்கை. நாம் சொல்றோம் இல்லையா, நாணயம்னா 2 பக்கம்னு. அப்ப இந்த நாணயத்தினுடைய 2 பக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று எண்ணிக்கை. எப்பொழுது நம்பிக்கையும் எண்ணிக்கையும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து செயல்பட ஆரம்பிக்குதோ, அத சரிங்களா, மனிதரால் நினைத்தால் கூட பிரிப்பது கடினம். எப்ப நம்பிக்கையும் எண்ணிக்கையும் கைகோர்த்து விடுகிறதோ, அதுக்கு பிறகு மனிதர்கள் நினைச்சா கூட அதை பிரிக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங். காரணம் இன்னொரு என்ன? முறை சொல்லுங்க ஐயா. பணத்தில் இருக்கும் உணர்வு, பணத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நம்பிக்கை, பணத்தில் இருக்கக்கூடிய அறிவு எண்ணிக்கை. அதாவது உணர்வுன்றது எமோஷன், அறிவுங்கிறது லாஜிக். ஐயா பணத்தில் உள்ள உணர்வு என்னங்கய்யா இன்னொரு நிமிஷம். இல்லைங்க, பணத்தில் இருக்கும் உணர்வு நம்பிக்கை, பணத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நம்பிக்கை, பணத்தில் இருக்கக்கூடிய அறிவு எண்ணிக்கை. ஐயா சாரி மன்னிக்கணும். பணத்தில் இருக்கும் உணர்வு, பணத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நம்பிக்கை, பணத்தில் இருக்கக்கூடிய அறிவு எண்ணிக்கை. எண்ணிக்கை. ஆமா. நன்றிங்க. எப்பொழுது நம்பிக்கையும் எண்ணிக்கையும் ஒன்றிணைந்து எப்பொழுது நம்பிக்கையும் எண்ணிக்கையும் ஒன்று சேர்கிறதோ அதற்கு பிறகு அந்த சக்தியை மனிதனால் கூட பிரிக்க முடியாது. பணத்தை உருவாக்குனது வேணா மனுஷனா இருக்கலாம். ஆனா இப்ப மனிதர்கள் நினைத்தா கூட பணத்தை அழிக்க முடியாது. அது என்னவாகுன்னா, எப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பரிமாண வளர்ச்சி அடைகிறதோ இல்ல, அந்த பரிணாம வளர்ச்சியில பணமும் தன்னை பரிணாம வளர்ச்சி அடைய செய்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு. ஒரு காலகட்டத்தில் அது உலோகமா இருந்தது. அதுக்கு பிறகு அந்த உலோகங்கள் வந்து நாணயமா மாறுச்சு. அதுக்கு பிறகு அது கரன்சி நோட்டா மாறுச்சு. அதுக்கு பிறகு அந்த கரன்சியினுடைய வேல்யூ டிஜிட்டலா மாறுச்சு. இன்னைக்கு பணமே டிஜிட்டலா மாறிடுச்சு. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் வரைக்கும் போயிட்டோம். இது எல்லாம் ஏதோ மனிதன் கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த காலகட்டத்துல எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த மாதிரி இந்த மணி உருவெடுக்கணுமோ அந்த உருவத்தை இந்த பிரபஞ்சம் வழங்கி கொண்டே இருக்கிறது. ஆனா என்ன பண்ண முடியாது, பணம்ன்ற கான்செப்டை ஒழிக்க முடியாது. அது உருமாறிட்டே இருக்கும். அப்ப மனித இனம் இருக்கிற வரைக்கும்
நம்பிக்கையும் எண்ணிக்கையும் சார்ந்த ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு இந்த பிரபஞ்சத்தினால் செய்யப்பட்ட ஏற்பாடுதான் பணம். இது ரெண்டும் வேணும். அது ஒண்ணுத்துல வேணும். அந்த ஒண்ணுதான் எது என்னன்னா பணம். ஏன்னா அதுல என்ன இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் நம்பிக்கை, ஒரு பக்கம் எண்ணிக்கை. நம்பிக்கை என்பது மனித இனத்தின் சக்தி, அது. எண்ணிக்கை என்பது உலக இயக்கத்தினுடைய சக்தி. அப்போ உலக இயக்கத்தினுடைய சக்தியும் மனித இயக்கத்தினுடைய சக்தியும் ஒண்ணு சேரும் பொழுது அது பணம்ன்ற பேர்ல இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புரிஞ்சிச்சுங்களா? ம். ம். ஒரு மனிதனுக்கு ஏன் வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஏற்படுது? தேவைக்கு மீறியவைகளை வாங்குவதும் செய்வதும் அதனால் கடன்கள் ஏற்படுகிறது ஐயா. இல்லைங்கய்யா, உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு இல்ல, லட்ச மடங்கு இந்த இயற்கை இந்த பூமியில வச்சிருக்குது. ஓகேங்க ஐயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை விட பல மடங்கு அதிகமா இந்த பூமியில ஒவ்வொன்றுத்தையும் அது வச்சிருக்குது. இருக்கு. ஓகேங்க ஐயா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் பற்றாக்குறை ஏற்படுகிறது? நான் மேபி அதை சரியான முறையில அணுகலையா, அது அடையிற முறையில தெரிஞ்சுக்கலைங்களா, அதனாலங்களா? தெரியாம, அதாவது எப்படி எனக்கு வரணும்னு தெரியாம, எப்படி அதை செல்லத்தை சேர்க்கறதுன்னு தெரியாம, பட் செலவினங்களை மட்டும் நான் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். சார் அது நம்ம கையாளுற முறை தவறானதாங்களா? இல்ல, இங்க நீங்க பார்க்க வேண்டியது அதுல இருக்கிற அடிப்படை உண்மை என்னன்னா, முதல்ல நம்பிக்கை எடுத்துக்கணும். இல்ல, ஒரு செயலின் மீது சில நம்பிக்கை எவ்விதமாக செயல்படுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒரு செயலின் மீது நம்பிக்கை எங்க இருந்தாலும் வேலை செய்யுது. யாராவது சொல்ல முடியுமா? இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. அதாவது எப்படி நம்ம நம்பிக்கை வந்து ஒரு செயல் எப்படி எல்லாம் செயல்பட ஆரம்பிக்குது? இல்லைங்க, நம்ம ஒரு செயல் செய்யறோம். ஓகேங்க ஐயா. அது நம்பிக்கையினால தான் செய்ய முடியும். ஆமா, கண்டிப்பா. அப்படி செய்யும் பொழுது அந்த செயலின் மீது என்னென்ன நம்பிக்கை செயல்படுகிறது? ஒரே ஒரு செயல் தான், ஆனா நம்பிக்கை எங்க இருந்தாலும் வேலை செய்யுது அது மேல. 3 விதமான நம்பிக்கை செயல்படுது ஐயா. 3 விதத்துல நம்பிக்கை செயல்படுகிறது. வேலுமதன் ஐயா, அது என்னன்னு தெரியுமா? உணர்வும் தெரியலைங்க ஐயா. அருணகிரி ஐயா சொல்லுங்க. நாம அந்த செயல் மீத வச்சு செய்யற நம்பிக்கை, பிரபஞ்சம் வச்சிருக்க நம்பிக்கை, அந்த செயலின் தன்மைக்கான நம்பிக்கை. செயலுடைய தன்மைக்கான நம்பிக்கை இல்ல, சமூகத்தின் நம்பிக்கையா? ஒன்று வந்து என்னன்னா உங்களுடைய நம்பிக்கை. 2 நீங்கள் அல்லாத மற்ற எல்லாருடைய நம்பிக்கை. அதுதானே சமூகத்தின் நம்பிக்கை. சமுதாயத்தின் நம்பிக்கை, மொத்தத்தில் உலக மற்றவர்கள், அவ்வளவுதான். ஓகே ஓகே, நன்றி. சமுதாயமா இருக்கலாம், இல்ல ஒரு நாடு அளவுக்கு இருக்கலாம், இல்ல உலகமே இருக்கலாம். மொத்தத்துல உங்களை தவிர மத்தவங்க. ஓகே, நன்றி. இல்ல, இது 2வது நம்பிக்கை. இது 2த்துக்கும் இணைப்பு பாலமாக வேலை செய்யக்கூடிய 3வது நம்பிக்கை எது வந்துன்னா பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை. ஒரு குழந்தை நம்ம பெக்கிறோம், வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம். அவன் முதல்ல வேலைக்கு போறான். முதல்ல வேலைக்கு போகும்போது கடன் இருக்குதா நமக்கு?
இல்ல. அப்போ முதல்ல சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே கடன் இல்லாத பொழுது நாம சம்பாதிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆக 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 கடன் ஒண்ணு உருவாக கூடாது இல்லையா? ஆனா ஏன் உருவாகுது? இருக்கட்டுங்க ஐயா, அதிக தேவைகள் கூட இருக்கட்டுமே, நமக்கு தான் பணம் பண்ண தெரியுதே. ஐயா, ஒரு விவசாயி கிட்ட வந்து என்னன்னா எவ்வளவு பேருக்கு உணவு தேவைன்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவு உணவுக்கான பயிரை அவனால விளைவிக்க முடியுமே. ஏன்னா லேண்டு ஃபுல்லா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இங்க லேண்டுக்கு பற்றாக்குறை இல்லை, நீங்க எவ்வளவு வேணாலும் பயிர் செஞ்சுக்கலாம்னா செய்ய முடியும்ல. ஏன்னா அந்த விவசாயிக்கு தெரியும்ல எவ்வளவு நெல் போட்டா எவ்வளவு மூட்டை நம்ம நெல் எடுக்க முடியும்னு. அந்த ஃபார்முலா தெரியும் போது அப்ப இவ்வளவு போட்டா இவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு தெரியும் பொழுது அவனால அதை செய்ய முடியுமே. அதே மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது, நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது எவ்வளவு உழைப்பு இல்ல எங்க போட்டா எப்படி போட்டா பணம் பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வாழ்க்கையில போக 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 என்ன ஆகணும், அது வளரணும் இல்லையா? ஆனா நம்ம போக 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 கடன்ல அதிகமாயிட்டே இருக்குது. அது ஏன்? மகராஜன் ஐயா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ரூபாயோட வீழ்ச்சியும் பொருளோட இதோட அந்த வீழ்ச்சி இதையும் சொல்லலாம் ஐயா, பொருளாதாரத்தோட. இல்ல, உங்ககிட்ட இருந்து ஆடியோ கிளியரா வரலையே. ஹெட்செட் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லையா, அது சம் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. அது ஃபேன் காத்தா இருக்கு ஐயா. ஃபேன் காத்துல இது ஆடியோ கனெக்டிவிட்டில ஏதோ ப்ராப்ளம். அதுல இருந்து வர சவுண்ட் இது. மகராசனை கேள்வி புரிஞ்சுதா? முடிஞ்சது. சரி, ஏழுமலையா நீங்க பதில் சொல்லுங்க. ஐயா பதில் சொல்லுங்க ஐயா. ஏன் வளருதுன்னா என்னோட கணிப்பு, நான் பட்டுட்ட பாடுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தேவைக்கு குறைவா வாங்கினா கூட அது சரியான நேரத்துல திருப்பி தர முடியாம போனதோட இயல்பு வந்து கடன்காரன் தூங்கலாம், கடன் தூங்குவது இல்லைன்னா அது வளர்ந்து போகுது அப்படியே வட்டியா அப்படித்தான் வளர்ந்ததே தவிர எல்லா விதமான பொருளையும் வாங்கி நம்ம செலவு பண்ணதாகவோ தவறான செயல்பாடு ஈடுபட்டதாகவோ இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ஆதங்கம், இதை போட்டா அது எடுத்துட முடியும், அதுல போட்டா எடுத்துட முடியுங்கிற ஒரு ஆதங்கத்தின் காரணமா ஏதோ ஒரு சொற்ப தொகையை கடனாக வாங்கி ஏதோ ஒரு பயன்படுத்திடுறோம். அது அதை வந்து சரியான முறையில கொடுக்க முடியாத போது, நாம் எதிர்பார்த்த விளைவு சரியா இல்லாத போது, ஒரு கடை வச்சாச்சு அதுல வியாபாரம் சரியா இல்லாத போது அந்த வட்டி கடனாகி அது பட்ட கடன் வளர்ந்து விடுகிறது. அதனாலதான் கடன் அதிகமாகுது. சரி, நம்மளுடைய பார்வை இருக்கு இல்லையா? ஆனா இப்ப பணம்ன்றது என்ன? அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை. அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை தான் பணம். அப்படின்னும் போது அப்ப எது பணமா மாறுதுன்னா நம்பிக்கை தான் பணமா மாறுது. அப்போ உங்க வாழ்க்கையில முதல்ல எப்பொழுது பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்குகிறீர்கள், அதாவது நல்லா புரிஞ்சுங்க, கடன்ல 2 வகையான கடன் இருக்கின்றது. ஒன்று செலவுகளுக்காக மட்டுமே வாங்கப்படக்கூடிய கடன். இன்னொன்று வரவை பெருக்குவதற்காக, லாபத்தை பெருக்குவதற்காக, தொழில முதலீடு செய்வதற்காக பெறக்கூடிய கடன். ஆகவே முதலீடு செய்வதற்காக பெறக்கூடிய கடனை பத்தி நம்ம இங்க பேசல. நம்முடைய செலவுகளை ஈடு செய்ய முடியாம வாங்குற கடனை பத்தி பேசுறோம். அப்போ நம்ம வந்து நம்முடைய செலவுகளை ஈடு செய்ய முடியாம ஏன் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க. கடனை நம்ம எதை வாங்குறோம்? பணத்தை தான் வாங்குறோம். அப்ப அந்த பணத்துல என்ன இருக்குன்னா நம்பிக்கை. நாம் ஏற்கனவே நம்பிக்கைங்கிற சப்ஜெக்ட்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டோம். என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவைப்படுகிறதோ, எவ்வளவு தேவைப்படுகிறதோ, என்னைக்கு தேவைப்படுகிறதோ அவ்வளவு அளவுக்கு பெருக்கிக் கொள்வதற்கான நம்பிக்கை ஆல்ரெடி உங்களுக்குள்ள இன்பில்ட்டா வச்சுதான் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைத்திருக்கின்றது. உங்க வாழ்க்கைக்கு தேவையான எதுவுமே வெளியே இல்ல, உங்களுக்கு உள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது தான் தத்துவம். நீங்க அந்த உள்ள இருக்கிற நம்பிக்கையை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும்.
சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான பெட்ரோலு, டீசலு, கெரோசினு, தாரு இது எல்லாமே கிடைக்குது ஒரு பொருள்ல இருந்து. அது என்ன பொருள்? கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய், குரூட் ஆயில். இப்போ அந்த குரூட் ஆயில எங்கிருந்து நம்ம எடுக்கிறோம்? பூமியில இருந்து. ஓகேங்களா? அப்ப பூமியில இருந்து எடுக்க நம்ம அதை எடுத்து பெருக்கி பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன வேணாலும் மாத்திக்கலாம். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இன்பில்ட்டா வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதை நீங்க எடுத்து என்ன பண்ணணும்னா பெருக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? அது எப்படி பெருக்கிறதுன்னா பல்லாங்குழி விளையாட்டு மாதிரிதான். பல்லாங்குழி விளையாட்டு விளையாட பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கேன் ஐயா. ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்? எல்லா குழியும் ஒண்ணு ஒண்ணா போட்டு போவோம். இல்லைங்க, எல்லா குழியும் காலியா இருக்கும். எல்லா குழியும் காலியா இருக்கும். அப்படியா இருக்கும்? எல்லா குழியுமே சரியான சரிசமமா காய் இருக்கும். 5 காய் சரிசமமா இருக்கும். அது 5 காய், அது 5 காயினோ 8 காயினோ 6 காயினோ 10 காயினோ ஏதோ ஒண்ணு எல்லாத்துலயும் சரிசமமா முதல்ல போட்டுதான் ஆரம்பிக்கணும். ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தானங்க? ஆமா, காலியானதுல முதல்ல போட்டு சமப்படுத்தி ஆரம்பிப்போம். அது அடுத்தது. நாம முதல்ல வந்து விளையாட்டு கேம் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துலயும் சமமா இருக்குமா இல்லையா? இருக்கேன். அதே மாதிரிதான் எல்லா மனிதர்களும் இந்த பூமியில படைக்கப்படும் போது எல்லாருக்குமான இன்பில்ட் நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது சமமாக வைத்துதான் படைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இப்ப பல்லாங்குழி விளையாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழியில இருக்கிறத அள்ளி அடுத்தடுத்த குழிகளுக்கு போட்டுட்டே போகணும். சரிங்களா? போட்டுட்டு கடைசியா எந்த இடத்துல முடியுதோ அந்த குழி ஒண்ணுமே இல்லாம இருந்தா அதை தொடச்சிட்டு அது பக்கத்துல இருக்கிற குழியில இருக்கிறது மொத்தம் நீங்க எடுத்துக்கணும். இதுதான் பல்லாங்குழி விளையாட்டினுடைய விதி. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னா, உங்களை படைக்கப்படும் போது உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இன்பில்ட்டா வச்சு படைச்சிருச்சு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய நம்பிக்கை தான் ரா மெட்டீரியல். அதை நீங்க பணமா மாத்தணும், கேஷ் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை எடுத்து செய்யல. எப்படி நம்ம வந்து ஒரு குழியில பல்லாங்குழியில ஒரு குழியில இருக்கிறத அள்ளி எல்லா குழிக்கும் ஒண்ணு ஒண்ணா போட்டு போகணுமோ, அந்த மாதிரி பிரபஞ்சம் உங்ககிட்ட கொடுத்திருக்க நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை அள்ளி உங்களை தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் வந்துன்னா ஒண்ணு ஒண்ணா வச்சுக்கிட்டே போகணும். நீங்க அப்படி விதைச்சுக்கிட்டே போகும்போது அது கடைசியா எங்க போய் முடியுதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பல்கான ஒண்ணு வச்சிருக்கோம் இந்த பிரபஞ்சம். நீங்க சரியா எல்லாத்தையும் போட்டுட்டீங்க, பிளான் பண்ணி கரெக்டா போட்டுட்டீங்கன்னா அந்த கடைசி குழியில இருக்கிறத மொத்தமா அள்ளிக்கலாம். கொஞ்சம் கௌதமன் ஐயாவுக்கு புரியல, இன்னமும் பல்லாங்குழிங்கிறாரு, இதை போட்டா அது விடணுமோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அதாவது இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணோம், பலருக்கு நம்பிக்கையை விதைக்கணும்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், நாம யாருக்கும் நேரடியா நம்பிக்கையை தர முடியாது. அவர்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக உதவி செய்ய முடியும். அப்ப உங்க நம்பிக்கை எதுக்காக இருக்கணும்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர் வெளியே கொண்டு வரதுக்கு உங்க நம்பிக்கை பயன்படணும். அவ்வளவுதான் விஷயம். சொல்லுங்க சார். ஒண்ணு வேணாம், அது கருப்பொருளாவும் இருக்கலாம் அல்லது உருப்பொருளாவும் இருக்கலாம். எந்த வகையில இருந்தாலும் நம்பிக்கை. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்பில்ட் நம்பிக்கை வச்சு எவ்வளவு பேருக்கு உங்களால நம்பிக்கை ஏற்படுத்த முடிகிறது, அவங்களுடைய நம்பிக்கை வெளியே கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கை வச்சு நாம என்ன பண்றோம்னா மத்தவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை பில்டப் பண்றோம். நம்ம யார் பேர்ல? என் பேர்ல, உங்க பேர்ல, மத்தவங்க பேர்ல. அப்போ இதுல இந்த நம்பிக்கை தான் பணமா மாறுது. இந்த நம்பிக்கை தான் பணமா மாறுது. ஆனா எந்த இடத்துல இந்த 3 வகையான நம்பிக்கை இருக்கு பாருங்க, ஒரு செயல் மீதான 3 வகையான நம்பிக்கை. 1 உங்களுடைய நம்பிக்கை, 2 அடுத்தவர்களுடைய நம்பிக்கை, 3 பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கையில எந்த ஒரு நம்பிக்கையை நாம வந்து கரியாக்கினாலும் சரிங்களா, எந்த ஒரு நம்பிக்கையை நம்ம இழந்தாலும், எந்த நம்பிக்கையை நம்ம வீண் பண்ணாலும் அது என்னவா மாறும்? கடனா மாற ஆரம்பிச்சிடும்.
இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்திருப்பீங்க. கால் ஊனமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள். ஒரு கால் ஒரு ஹைட்லயும், இன்னொரு கால் வந்து என்னன்னா, கொஞ்சம் உயரம் குறைவா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு தைக்கிற ஷூல அந்த ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஷூ தைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஒரு நம்ம போடுற மாரி ஒரு சாதாரண ஷூ இருக்கும். இன்னொரு ஷூ பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அடி, 3/4 அடிக்கு வந்தோம்னா, அந்த ஹைட்ட பேலன்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஷூ இருக்கும். அதே மாரி தான் இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை வீண் செய்கிறோமோ, விரயம் செய்கிறோமோ, கரியாக்குகிறோமோ, அப்பல்லாம் அது என்ன பண்ணுது? நம்மள பேலன்ஸ் பண்றதுக்காக குடுக்கிறது தான் கடன். எந்த நம்பிக்கைய நம்ம இழக்கிறோமோ, அந்த நம்பிக்கை இழக்கிற இடத்துல, அது என்ன பண்ணுதுன்னா, பேலன்ஸ் பண்ணுது. பணத்த கொண்டாந்து குடுத்து நம்மகிட்ட பேலன்ஸ் பண்ணுது. அந்த பேலன்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எங்க பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வருகிறதோ, அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஹா! நம்ம நம்பிக்கை ஏதோ சரியான வழியில நம்ம பயன்படுத்தல. தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப அது என்ன ஏதுன்னு சரியா கவனிச்சு, அத மாற்றி அமைச்சு, அத பணமா மாத்த ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். அப்ப கால் சரியா போச்சு. 2 காலும் ஒரே ஹைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு நீங்க அந்த ஹைட்டான ஷூவ போடுவீங்களான்னா, போட மாட்டீங்க. 2 காலும் ஈக்குவலா வந்த பிறகு நீங்க எதுக்கு அந்த ஹைட்டான ஷூ போட போறீங்க? போட போறது. அதே மாரி தான் வாழ்க்கையில் ஒருவன் தன்னுடைய நம்பிக்கையை கொண்டு பணமாக மாற்றக்கூடிய அந்த பக்குவத்தை கற்றுக்கொண்ட பிறகு, வாழ்க்கைய பேலன்ஸ்டா வாழ ஆரம்பிச்ச பிறகு, அவனுக்கு கடனுடைய அவசியம் குறைந்து விடுகிறது. எப்ப நீங்க பணத்த வந்து நீங்க தேவையான அளவுக்கு உற்பத்தி பண்ணி, உங்க வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறீங்களோ, அப்போத்துலருந்து என்ன ஆகுது? இந்த பெரிய ஷூ உங்களுக்கு தேவையில்ல. 2 கால்லயுமே ஒரே மாரியான அளவு கொண்ட ஷூ போட்டுக்கலாம். இந்த ஹைட்ட பேலன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்க நல்லா உத்து கவனிங்க. நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். பணத்துல நம்பிக்கை மட்டும் தான் இருக்குது. நீங்க நம்புறதுனால தான் ஒரு பொருளுக்கு பணமே குடுக்குறீங்க. நீங்க நம்புறதுனால தான் உங்க பாக்கெட்ல இருக்க பணம் அடுத்த ஒரு பாக்கெட்டுக்கே போது. அப்ப ஏதோ ஒரு வகையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன் மீது இருக்கின்ற நம்பிக்கை இல்ல. நாம நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, நம் மீது மற்றவர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை, நம் மீது பிரபஞ்சம் வச்சிருக்கிற நம்பிக்கை, இந்த 3 நம்பிக்கையும் நம்ம சரியான முறையில வளர்த்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை. வளர்க்கணும். அவங்க நம்பிக்கைய தான் அவங்கவங்க மனசுக்குள்ள இருந்து பெற முடியும் அப்படின்னு இருந்தாலும் கூட, நாம என்ன செய்யணும்னா, நம் மீது அவர்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சரிங்களா? யார் மீது? நம்ம மேல எதிராளி ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. அடுத்தவர் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு பாருங்க. அந்த நம்பிக்கைய நீங்க வளர்க்க சரிங்களா? உங்களுடைய கடன் பிரச்சனை முதல்ல சால்வ் ஆயிடும். நீங்க பேலன்ஸ்டு லெக்குக்கு வந்துருவீங்க. 2மே சமமான லெக்குக்கு வந்துருவீங்க. அப்படி வந்த பிறகு 2மே சமமா மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்ச பிறகு, உங்க வாழ்க்கையில மீண்டும் கடன் பிரச்சனை ஏற்படாது. ஹலோ. ம். புரியல எனக்கு. சொல்லுங்க கௌதம் ஐயா சொல்லுங்க. புரியல சார் எனக்கு. எந்த இடம் புரியல? சுத்தமாவே வந்து பணம் சொல்றது புரியல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு பணம் பண்ணக்கூடிய வழிமுறை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பிசினஸ் பண்ணா பணம் பண்ணலாம். தொழில் இல்லைங்கய்யா, தொழில் பண்ணா பணம் பண்ண முடியாது. அதுல ஏதாவது ஒரு செயல் சொல்லுங்கன்றேன். ஒரு குறிப்பிட்ட செயல். ஸ்பெசிஃபிக்கா இந்த செயல் செஞ்சா எனக்கு பணம் வரும் சார். அப்படின்னா என்ன செயல் சொல்லுவீங்க? இதுவரை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிற விஷயங்கள் ஏதேனும் ஒரு தொழில் செய்தால்தான் பணம் வருங்கிற சிந்தனையோட தான் இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும். இல்ல அது ஓகேங்கய்யா. ஏதோ ஒரு தொழில் செஞ்சா பணம் வரும். நான் கேட்கறது எக்ஸாக்ட்டா ஒரு செயல் சொல்லுங்கன்றேன். பணம் வரா மாரி ஒரு செயல் சொல்லுங்கன்றேன். எக்ஸாக்ட்டா. நீங்க ஒரு பொருள் சொல்லுங்கய்யா. சரிங்க. விவசாயம் பண்றேன். விவசாயத்துல நெல் விளைவிக்கிறேன். ம். அது செஞ்சேன்னா எனக்கு வந்து பண வரவு வரும். இல்ல அதாங்கய்யா. இந்த நெல்ல வித்து பணம் பண்ணுவீங்க. ஆமா. நெல்ல வித்து பணம் பண்ணுவேன். அப்படிதானே? ஆமாங்க ஐயா. இப்ப அந்த நெல்லு அரிசின்னு நம்பி நான் வாங்குறதுனால தான் அதுக்கு நான் பணம் தருவேன். கண்டிப்பாங்க ஐயா. யாரோ பொருளை கிளப்பிட்டாங்க ஐயா. ம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற அரிசி எல்லாம் பிளாஸ்டிக் அரிசின்னு. ஓகே. இப்ப விக்க முடியுமா? விக்க முடியாது.
அப்ப என்ன அங்க கெட்டு போச்சு? நம்பிக்கை கெட்டு போச்சு. நம்பிக்கை தான் கெட்டு போச்சு. நம்பிக்கை கெட்டு போச்சா? ஆமாங்க. ஒரு பொருள் மீது உள்ள நம்பிக்கை கெட்டு போன உடனே அந்த பொருளை பணமா மாத்த முடியல பாருங்க. ஆமாங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. இப்ப நீங்களே சொல்றீங்க ம். சரில 36 வயதில் படத்துல காட்டுற மாதிரி எல்லாம் ஆர்கானிக்னு நாம காமிக்கிறதுக்கு பாருங்கம்மா, இப்படி ஃப்ரெஷ்ஷா எல்லாம் இருந்ததுன்னா சேத்துல போட்டு முக்கி எடுத்து அது மேல ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சா போதுன்னு காட்டுவார்ல. ஆமாங்க. அந்த மாதிரி நீங்க ஃபுல்லா கெமிக்கலை போட்டு விளைவிச்சிட்டீங்க அரிசியை ஓகே. பூரா. ஓகே. இதுல FSSAI சர்டிபிகேட் பண்றாங்க ம். என்னன்ட்டு, இது சாப்பிடறதுக்கு தகுதி இல்லாத அரிசின்னு. ஆமாங்க. ஓகேவா? ஆனா ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு ஊர்ல கொண்டு போயிட்டு முழுக்க ம். முழுக்க முழுக்க ஆர்கானிக்லயே விளைஞ்ச அரிசின்னு விக்கிறீங்க. ஓகேங்க ஐயா. மக்களுக்கும் பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே. ₹300 கிலோன்றீங்க. ஓகே. வாங்குறதுக்கு தயாராயிடுவாங்களா இல்லையா? கண்டிப்பா. தெரியாதவங்க கண்டிப்பா ரெடி ஆயிடுவாங்க. வாங்க வாங்க. நீங்க அந்த நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்கய்யா. அதுல ஓகே இருக்கேன். ஓகே. வாங்குவாங்களா இல்லையா? கண்டிப்பா வாங்க. அதேதான். அப்ப இங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க விக்கிற பொருளோ, சர்வீஸோ அத வச்சுலாம் என் மக்கள் யாரும் காசு தர்றது இல்ல. நம்பிக்கை ஏன்னா அது வச்சு என்ன தான். ஃபார்முலால இருக்குன்னா, நம்பிக்கை தான் பணமா மாறுது, பணம் தான் நம்பிக்கையா இருக்குது. ஓகேங்க ஐயா. அதனால உங்க மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கை தான் உங்ககிட்ட பணமா வந்து சேரும். ஓகேங்க அப்ப ஐயா. வாழ்க்கையில யார் கடன் பிரச்சனை மாட்றான்னு நீங்க நல்லா பாருங்க. அவர் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் மீது மத்தவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் மீது பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் தான் கடன் வாங்க ஆரம்பிச்சு, கடன்லயே முழுகிட்டே இருப்பாரு. அப்ப ஓகே. அவரு எங்க மிஸ் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைய அவர் முறையான வகையில அத பெருக்காம விட்டது தான் காரணம். ஓகேங்க ஐயா. நீங்க இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்பவும் இருக்கு அந்த அடிபம்பு. இந்த நல்ல தண்ணி பம்புன்னுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 ஜக்கு தண்ணி கொண்டாந்து அதுல ஊத்தணும். ம். ஊத்திட்டு நீங்க அடிப்பம்பு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அது உள்ளருந்து நெறைய தண்ணி வந்துட்டே இருக்கும். அந்த ஓகேங்க. மாரி இந்த பிரபஞ்சம் நமக்கு குடுத்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் அந்த 1 ஜக்கு தண்ணி. இந்த அடிப்பம்பு இருக்கு இல்லையா? அந்த அடிப்பம்பு தான் மக்கள் மனம். ஓகே. உங்களுக்கு என்ன நம்பிக்கை இந்த பிரபஞ்சம் குடுத்ததோ, அந்த நம்பிக்கைய வச்சு, நீங்க எல்லா மனசுலயும் அத கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி, ஊத்தி, ஊத்தி என்ன பண்ணணும்? அடிச்சு, அடிச்சு, அடிச்சு எல்லார்கிட்ட இருந்து நம்பிக்கைய பெருக்கணும். ஓகேங்க ஐயா. புரியுதுங்களா? புரியுது. நான் நல்லது சொல்றேனோ, கெட்டது சொல்றேனோங்க ஐயா, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, ம். செல்வந்தராகணும் இத செய்யணும்னு சொன்னாக்கா, நான் சொல்றத செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உருவாயிடுவாங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? ஏன்னா நான் இப்ப என்ன செய்றேன்னா, என்னால செல்வந்தராக்க முடியும்னு ஒவ்வொருத்தருக்கா கத்துக் குடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறேன். ஆமா. இது ஒரு நம்பிக்கைய சொசைட்டில கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமாங்க. சரிங்களா? இவர்கிட்ட போனா நல்ல பீரோ வாங்கிக்கலாம். இவர்கிட்ட போனா நல்ல சோஃபா வாங்கிக்கலாம் அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க என்கிட்ட. வரமாட்டாங்க. நம்பிக்கை. ஏன்னா நான் என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இவர்கிட்ட போனா நம்ம செல்வந்தர் ஆயிடலாம்ன்ற நம்பிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. புரியுதுல்ல? புரியுதுங்க ஐயா. அவ்வளவுதான் விஷயமே. அப்போ நீங்க செல்வந்தர் ஆவறதுக்கு பணம் இருக்கு பாருங்க. உங்கள தேடி ஓடி வர்றதுக்கு நீங்க எந்த மாதிரியான நம்பிக்கையை மக்கள் கிட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கணும். 1 நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தலாம். 2 நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தலாம். 3 நீங்க அந்த பொருள கொண்டு போய் சேர்க்கிறதுனாலயோ, அல்லது அந்த பொருள் வகையிலயோ ஏதோ ஒரு வகையில சேவையா குடுக்கலாம் மக்களுக்கு. அந்த சேவை மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தலாம். புரியுதுங்களா? அப்போ மக்களுக்கும், உங்களுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், ஒரு தொழில்ல அந்த தொழில் என்னன்னு பார்த்து, ஒரு தொழில் வழியா தான் நீங்க மக்கள தொடர்பு கொள்கிறீங்க. அப்ப அந்த தொழில் நீங்க எது சார்ந்த ஒரு தொழில் செய்றீங்களோ, அதை சார்ந்த மக்களுடைய நம்பிக்கையினுடைய அளவை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது பணத்தை பெருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நம்பிக்கையை பெருக்க வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். எனக்கு நெறைய அரிசி வேணும்னா, எனக்கு நெறைய நெல் வேணும். புரியுதுங்களா? என்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நெல் இருக்குதோ, அந்த நெல்ல தான் என்கிட்ட அரிசியா மாத்த முடியும். அதே மாரி நீங்க உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோ, அல்லது உங்கள் தொழில் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோ, அல்லது நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில உங்களுடைய சேவை மீதான வைத்திருக்கிற நம்பிக்கையோ, எதுவாக இருக்கட்டும், நம்பிக்கை பெருக, 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 பெருக தான் பணம் பெருகும்.
ஏனென்றால் எவ்வளவு நெல் இருக்கிறதோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அரிசி வரும். புரியுதுங்களா? ஒருவேளை 10 மூட்டை நெல் இருந்ததுன்னா 10 மூட்டை நெல் இருந்ததுன்னா 8 மூட்டை அரிசியோ 7 மூட்டை அரிசியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர 10 மூட்டை நெல்லை கொடுத்து 11 மூட்டை அரிசி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் உங்களுடைய நம்பிக்கையை நீங்க பணமா மாத்துனீங்கன்னா ஒருவேளை ஒரு 1500 ரூபாய் வேல்யூ உள்ள உங்களுடைய நம்பிக்கையை கொடுத்து கேஷா மாத்தும் போது அது 1200 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ பண மதிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ எவ்வளவு நீங்க பணத்தை பெருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விட அதிகமான நம்பிக்கையை பெருக்கணும் நீங்க. இப்போ சாம்சங் என்ன பண்றாங்கன்னா ஐபோன் தயார் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். சாம்சங் ஐபோன் தயார் பண்ணி அதை ஆப்பிள் கம்பெனிக்குள்ள போயிட்டு இல்ல ஆப்பிள் கம்பெனி என்ன பண்ணா அவங்களுடைய ஐபோனுடைய கவர் மட்டும் அதுல ஃபிட் பண்றாங்க அந்த போன்ல அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபிட் பண்ணி வெளியில வந்தனா இப்போ அது சாம்சங்குக்கான விலை விக்குமா இல்ல ஆப்பிள் ஐபோனுக்கான விலை விக்குமா? அருணகிரியா சொல்லுங்க ஐயா. ஐயா அந்த கொஸ்டின் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். இது இப்ப நீங்க பேசுறத முடிச்சிடலாம். ஆப்பிளுக்கான விலைதான் ஐயா விற்கும். ஏன்னா மேல போட்டுற கவரை பார்த்து நம்ம ஆப்பிள் சொல்லிதான். இப்போ ஆப்பிள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஐபோனை தயார் பண்ணி சாம்சங்க்கு அனுப்புறாங்க. சாம்சங் இப்ப தன்னுடைய சாம்சங்ன்ற கவரை போட்டு மார்க்கெட் கொடுக்குறாங்க. இப்போ அது சாம்சங்கான விலை போகுமா ஆப்பிள் ஐபோனுக்கான விலை போகுமா? சாம்சங்கான விலை தான் ஐயா போகும். அதுக்கு என்ன காரணம் ரெண்டுத்துக்கும்? நம்பிக்கை. மேல இருக்கிற கவரு வந்து அந்த பிராண்ட் இமேஜ். அவ்வளவுதாங்க ஐயா, அவ்வளவுதாங்க ஐயா. அப்போ நீங்க வாழ்நாள் முழுதும் உங்க தொழில் மீது செய்ய வேண்டிய மிகப்பெரிய நம்பிக்கை என்னதுங்களா, உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணணும். புரியுதுல? நீங்க பொருள் மீது மக்களுடைய நம்பிக்கையை கொண்டு வந்தீங்கன்னா அந்த பொருள் மாற மாற நம்பிக்கை வந்ததுன்னா அது என்ன ஆகுன்னா அன்ஸ்டேபிள் ஆயிடும். அப்போ உங்க தொழில் மீது மக்களுடைய நம்பிக்கையை நீங்க ஸ்டாண்டர்ட் ஆக்கணும், அது ஒரு ஸ்டேபிள் ஆக்கணும்னா நீங்க ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்ட் மீது மக்களுடைய நம்பிக்கையை குவிக்கணும். புரியுதுல்ல? மேட் இன் ஜப்பான்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை ஒரு பிராண்ட். நீங்க இந்தியாவிலே தயார் பண்ணி மேட் இன் ஜப்பான் போட்டீங்கனாலே போதும், அது மேட் இன் ஜப்பானுக்கான வேல்யூ வந்துடும். மேட் இன் ஜப்பான்லயே நீங்க ஒரு பொருளை தயார் பண்ணி அங்க மேட் இன் சைனான்னு போட்டுட்டீங்கன்னா அது சைனாவுடைய மதிப்புக்கு தான் போகும். அப்ப யாரெல்லாம் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பணத்திற்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு எது என்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைங்கிற உணர்வு தான் நாம் பார்க்கக்கூடிய அச்சடிக்கப்பட்ட ஒரு உருப்பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்னும் கருப்பொருள் தான் பணம் என்கிற உருப்பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க குழந்தையா இருந்தீங்க, படிச்சு முடிச்சீங்க, முதல்ல சம்பாதிக்க போனீங்க, கடன் இருந்ததா? இல்லை. ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார ரீதியா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பொருளாதார நடவடிக்கையில ஈடுபட ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த பொருளாதார நிலையின் மீதான நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விடுகிறது. புரியுதுங்களா? அந்த குறைவை சரி பண்றது தான் உங்க வாழ்க்கையில முதல் கடன் ஏற்படுகிறது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது யாருடைய வாழ்க்கையில முதல் கடன் ஏற்படுகிறதோ அது ரோட்ல போட்டிருக்க ஸ்பீடு பிரேக் மாதிரி. அந்த கடன் வந்தோடனே நீங்க தூக்கத்துல இருந்து விழிச்சிடணும். ஐயோ நமக்கு ஏன்டா கடன் வந்துச்சு அப்படின்னு விழிச்சிட்டு நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்க நம்பிக்கையை தவறாகவோ வீணாகவோ விரயமாகவோ பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால்தான் நமக்கு கடன் வந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சரி செஞ்சுட்டீங்கன்னா போதும், மீண்டும் கடன் வராம ஒரு நல்ல பாதையில போக முடியும். ஆனா நீங்க அதை கவனிக்கல அப்படின்னா என்ன ஆகுன்னா அடுத்தடுத்த ஸ்பீட் பிரேக் வந்து நீங்க ஒருவேளை எந்த ஸ்பீட் பிரேக்லயும் நீங்க கவனிக்காம வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 10 ஸ்பீட் பிரேக் தவறும்போது எல்லாம் சேஸ் கேஸ் எல்லாம் பிடுங்கிட்டு போய் விழுந்துடும் வண்டி. அதுக்கு பிறகு நிலை குலைஞ்சிரும். அருணகிரியா சொல்லுங்க ஐயா. இப்போ ஐயா நம்பிக்கையை வந்து குறையும் போதுதான் கடன் அதிகமாகுது. சரிதானே ஐயா?
இப்ப நம்பிக்கை வந்து 3 வகையான நம்பிக்கை. ம். அதாவது நாம ஒரு செயலை செய்யும் போது நாம அந்த செயல் மீது வைக்கிற நம்பிக்கை, ம். நாம இல்லாத மத்தவங்க எல்லாரும் அந்த செயல் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, ம். 3வதாக பிரபஞ்சம் வைக்கிற நம்பிக்கை. ம். உலகத்துல வந்து அதிகப்படியான மக்கள் வந்து ஏழைகளா இருக்காங்க. ம். அவங்க வந்து நம்பிக்கை இழந்திருக்கலாம். பட் பிரபஞ்சமும் அதே இதுதான் வருமா? பெரும்பான்மையான மக்கள் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம். அதான் ஏன் பெரும்பான்மையான மக்கள் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அவங்களுடைய மனோபாவம். இல்ல அதான் இப்ப நம்ம நம்பிக்கையோட கனெக்ட் பண்ணி பேசுறோம் இல்லைங்களா? நம்பிக்கை வந்து 3 வகையா இருக்கு. ஒண்ணு வந்து இல்ல அந்தந்த அதான் ஐயா. ம். அவங்க எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை மீது நம்பிக்கையை வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்குது அதுக்கு. ம். ஐயா நான் கோடீஸ்வரன் ஆகிறது கஷ்டம்னு நான் நம்புற வரைக்கும் நான் ம். கோடீஸ்வரனே ஆக முடியாதுங்க ஐயா. ஓகே. நான் சொல்றது உங்களுக்கு 90 புரியுதுங்களா? 90% மக்களும் இல்ல 80% மக்களும் வந்து அந்த மாதிரி தான் நம்புறாங்க. நான் பணக்காரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு நம்புறாங்க ஐயா அவங்க. ஓகே. அப்ப அவங்க நம்பிக்கை உடைச்சு பிரபஞ்சம் வேற மாத்தி கொடுத்துருமான்னா மாத்தி கொடுக்கும். எப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகள் இருக்கு பாருங்க. அதுல எங்கேயாவது அவங்க ஒரு அற்புதமான விளைவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் மேற்றத்தை கொடுத்துரும் அது. ம். ம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்னு. ம். அப்படி நினைச்சு பார்க்காத செயல் அவங்க வாழ்க்கையில நடந்ததுக்கான காரணமே, அவங்க ம். எங்கேயோ அவங்கள அறியாம ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க. இல்ல வேற விதமா செயல்பட்டு இருப்பாங்க. ம். அதனுடைய ஒரு பலன் வந்துன்னா அவங்களுக்கு வேற மாரி கிடைச்சிரும். அது பிரபஞ்சம் குடுக்குறது. ஓகே. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, தர்மம் தலை காக்கும்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. அப்ப அந்த தலை காப்பது யாருன்னா, அதான் பிரபஞ்சம். ஓகே. நீங்க ஒரு நல்ல செயல் செய்றீங்க. அந்த நல்ல செயல் நீங்க செஞ்சிருக்கின்ற அந்த விஷயத்த ஞாபகத்த வச்சு இருந்து, உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்கள யார் காப்பாத்துறதுன்னா, ம். யாரோ ஒரு ஆள் இல்ல. அந்த ம். பிரபஞ்சம் தான் அந்த காப்பாற்றுது. ஓகே. ஓகே. சரில்ல. அந்த இடத்துல எதனுடைய நம்பிக்கை வேலை செஞ்சது? பிரபஞ்சத்தினுடைய நம்பிக்கை வேலை செய்யுது. ம். இப்ப நம்ம நெறைய திரைப்படம் பார்க்கிறோம் இல்லையா? அதாவது கடவுள் திரைப்படம், சாமி படம் ம். பார்க்குறோம் இல்லையா? ம். அதுல பல ஏழைங்கள அல்லது பல சாமி மேல நம்பிக்கை வச்சவங்களலாம் கடவுள் வந்து காப்பாத்துவார் இல்லையா? ஆமா. இந்த இடத்துல இந்த கடவுள் வந்து காப்பாத்துவார்ன்னு சொல்றது தான் இந்த பிரபஞ்ச நம்பிக்கை. ம். அத அப்படி உருவகப்படுத்திட்டாங்க. ம். ம். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. ஆ அதுதான் பிரபஞ்ச நம்பிக்கை. நான் நல்லதா செஞ்சுட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில. ம். எனக்கு ஒரு சோதனை வருது. அந்த ம். சோதனை வரும்போது நான் நல்லவனா இருந்தபோது என்ன பண்ணுவேன்னா, உடனே கடவுள் தோன்றி, "உன்னை சோதிக்கத்தான் இதெல்லாம் செஞ்சோம். உன்னுடைய பேரும் புகழும் இனிமே நிலைக்கட்டும். நீ பொன்னும் பொருளோட இனிமே நல்லா வாழ்" அப்படின்ட்டு போறார் இல்லையா? ஆமா, ஆமா. அதெல்லாம் அவங்க மனோபாவம். ம். அப்ப என்னன்னா, இந்த பிரபஞ்சத்த நம்ம வந்து ஒரு கடவுளா அந்த இடத்துல காமிச்சு, இதுல வந்து 3வது சக்தியாக உனக்கு நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம காமிக்கிறோம் பாருங்க. அதுதான் பிரபஞ்ச நம்பிக்கை. ஓகேங்க ஐயா. புரிஞ்சுங்களா? ம். அப்ப என்னன்னா, பெரும்பாலான மக்கள் என்ன மனசுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா, பணக்காரன் ஆகுறதும், கோடீஸ்வரன் ஆகுறதும், செல்வந்தர் ஆகுறதும் ரொம்ப கஷ்டம்னு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஐயா. ம். அது இல்லாம தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரான்னு நீங்க பாருங்க. யாராவது இதுவரைக்கும் வந்து என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்துன்னா, லட்ச லட்சமா, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம் ரொம்ப ஈஸி தம்பி. ம். என்ன அதெல்லாம் அற்புதமான வழி இருக்குது. ஃபார்முலா தான். நீ 2 டிஜிட்ல இருக்கிற கணக்கு போடுறதுக்கும், 12 டிஜிட்ல இருக்கிற கணக்கு போடுறதுக்கும், உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும்ன்னு நம்ம சொல்லி தர்றதில்ல. ஓகே. சரிங்களா? 2 டிஜிட் பார்க்கும்போது ஈஸியா தெரியும். 12 டிஜிட் பார்க்கும்போது, ஐயோ! இவ்ளோ பெருசான்னு. உன்கிட்ட ஃபார்முலா இருக்குது. நீ கவலைப்படாத. அப்படின்னு நாம ம். தான் சொல்லி தரணும். ஆனா நாம அப்படி சொல்லி தரல. நாம ஓகே. பெரும்பாலான வீடுகள்ல நம்ம என்ன தெரியுமா சொல்லிருவோம்? அப்பா பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாரு பாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு பாருன்னு. அந்த கஷ்டன்ற வார்த்தைய சேர்க்க சேர்க்க அந்த குழந்தைக்கு நேர்மையா ம். வாழறது ரொம்ப கஷ்டன்ற மனசுல பதிஞ்சிரும். ஓகே. உண்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பதிஞ்சிரும். நெறைய பேர் அப்படித்தானே ஐயா சொல்றாங்க. ஏமாத்துறவங்க தான் நல்லா இருக்காங்க. ஆ நேர்மையா நடக்காதவங்க தான் நல்லா இருக்காங்க. அப்படிதான் நெறைய பேர் இப்போ நிதர்சனமா சொல்ல கேட்கிறோம் நம்ம காதால. அதுதாங்க சொல்றேன். இது பெருக பெருக என்னாகுன்னா, அதுக்கான மனோபாவம் உருவாகி நம்ம அந்த இடத்துக்கு போயிடுறோம். ம். நம்ம என்னைக்குமே வந்தோன்னா, குழந்தைங்கிட்ட வந்தோன்னா, அதெல்லாம் உழைக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பர்ப்பா. நீ எப்படி கிரிக்கெட் விளையாட போற? அந்த மாரி நான் அப்பா வந்து ரொம்ப விரும்பி தான் உழைச்சுட்டு இருக்கிறேன். நம்ம விரும்பி உழைச்சோம்னா, பணம் நெறைய கிடைக்கும். அத வச்சு நெறைய நல்லது பண்ணலாம்ன்னு நம்ம சொல்லி தரோமான்னா, இல்ல. புரியுதுங்களா? பணக்காரன், செல்வந்தன் மட்டும் தான் பணம் பண்றது ஈஸின்னு தன்னுடைய பசங்களுக்கு சொல்லி தரான். ஓகே. இல்ல.
அப்போ ஈஸின்னு சொல்லி தரக்கூடிய பசங்களுக்கு எல்லாம் பணம் பண்றது ஈஸியாவே இருக்குது. கஷ்டம்னு சொல்லி தரக்கூடிய பசங்கள் எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஓகே. அதாவது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எளிமையான முறையில கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட உங்க மனசனுடைய அந்த என்ன சொல்றதுன்னா அந்த அட்மிஷன் இருக்கு இல்லையா, உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஏதாவது நுழையணும்னா அதுக்கான அட்மிட் பண்றக்கூடிய இடமே உங்க மனம்தான். அது அட்மிட் பண்ண மாட்டாங்க. அது வந்து கஷ்டமா தான் நான் அதை அடையணும் அப்படின்னு அட்மிட் பண்ணிடுச்சுன்னா அப்போ இந்த பிரபஞ்சமே எளிமையா கொடுத்தாலும் உங்களால அடைய முடியாது. ஓகே. இந்த இடத்துல இதைத்தான் நம்ம விதின்னு சொல்றோம். இல்ல பிரபஞ்சமே கொண்டாந்து கொடுத்தாலும் சரிங்களா, இந்த இடத்துல இதைத்தான் விதின்னு சொல்றோம். இதை வந்து என்னன்னா தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு கதை மூலியமா சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு விவசாயிக்கு வந்துன்னா பூமி வறட்சி ஆயிடும், விவசாயம் பண்ணி பிழைக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா காட்டு பகுதிக்கு போறாரு. இந்த இந்த இது இருக்கு இல்லையா, சீம கருவேல மரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெட்டி போட்டு அதை வந்து நெருப்புல டம் போட்டு கரியாக்கி விக்கிறவங்கள பாக்குறீங்களா? பாத்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் கரியாக்கி வித்துட்டு இருப்பாரு. அந்த பக்கமா ஒரு ராஜா போறாரு. என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாங்க ஐயா, விவசாயம் எல்லாம் பொய்த்து போச்சு, என்னால விவசாயம் பண்ண முடியல, பிழைக்க முடியல, அதனால நான் மரங்கள் எல்லாம் வெட்டி போட்டு அதை கரியாக்கி காசாக்கி ஏதோ என் ஜீவனம் நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட வந்து ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். ஆனா அவர் காட்டுல கூட்டு போய் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் என்னமோ காட்டை காட்டுவாரு. காமிச்சிட்டு பாரு, இது பூரா இருக்க மரம் பூரா உனக்குதான், சரியா, இதை வச்சு நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாரு. ராஜா கொடுத்ததுல என்ன மரம் பாத்தீங்கன்னா சந்தன மரம். ஆனா இவருடைய மனோபாவம் என்னன்னா மரத்தை வெட்டி கரியாக்கி காசாக்குறதா அவருடைய மனோபாவம். புரியுதுல்ல? ராஜா வந்து சொல்லிட்டு போல, அவர் வந்து இதெல்லாம் எடுத்துக்க, இந்த மரம் எல்லாம் உனக்குதான், இதை வச்சு நீ பொழைச்சுக்கிட்டு போயிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா திரும்ப பழைய வழியா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 6 மாசம் கழிச்சு ராஜா அந்த பக்கம் போறாரு. அப்பவும் அவர் என்ன பண்ணா மரம் வெட்டி கரியாக்கி வித்து காட்டு இருக்காரு. ராஜா பாக்குறாரு, என்ன இன்னமும் நீங்க வந்து ஏழையா இருக்கிற, வறுமையில இருக்கிற. ஆமா ராஜா, நீங்க கொடுத்த மரம் எல்லாம் 5 மாசம் தான் வந்துச்சு, இல்ல அதுக்கு பிறகு நான் திரும்ப வேற மரங்களை தேடி தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. யோ, நான் கொடுத்த பூரா சந்தன மரம். சந்தன மரமா? இதை நீங்க சொல்லியே தெரியல எனக்கு. அதனால நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் கரியாக்கி காசாக்கிட்டேன்னு. தங்க தட்டை கொடுத்தா கூட அதை எடுத்துக்கிட்டு யாசகம் எடுக்க போற கதையா இருக்கு. அதே மாதிரிதான் ஐயா. அப்போ உங்களுக்கு இங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஐயா, நாம இன்னைக்கு என்ன பண்ணோம், வாழ்க்கையில முன்னேறதுக்காக தொழில் திறனை வளர்த்து கொடுக்குறோம், இல்ல தனித்திறன்களை வளர்த்து தரோம். நம்ம எதுக்கெல்லாம் பயிற்சி தரோமே தவிர ஒரே ஒரு விஷயம், உங்கள் மனோபாவத்தில் மாற்றம் ஏற்பட்டால், உங்கள் மனோபாவத்தில் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ ஆழமாக, அது உங்க வாழ்க்கையில நிதர்சனமா நடந்தே தீரணும். அதுதான் பிரபஞ்ச விதி. புரியுதுங்களா? அப்போ நாம மனசுக்குள்ளார நீங்க ஒரு உருவத்தை கொண்டு வந்து, ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து அதை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா அது உங்களுடைய நிதர்சனத்துல வந்துடும். புரியுதுங்களா ஐயா? புரிஞ்சுது ஐயா. 6:31 ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. அதான் அடுத்துக்கு போலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு, இல்ல உங்க மனோபாவத்துல இருக்கிற வாழ்க்கையை நீங்க மாத்திட்டாலே உங்க வாழ்க்கையே மாறிடும்ன்றதுதான் எல்லா ஞானிகளும் எல்லா சயின்டிஸ்டும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா நாம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு இடத்துல தான் நம்ம மாத்தாமே வச்சிருக்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய பயிற்சி கொடுக்குறோம், அவனுக்கு திறமைகளை வளர்த்து விடுறோம், அவனுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்றோம், அவனுடைய பேச்சு திறனை வளர்க்குறோம், என்னென்னமோ செய்யறோமே தவிர மனசை மட்டும் மாத்தி அவன் வாழ்க்கையே மாறிடும்னு நம்ம சொல்றோம். அதை செய்யறதுக்கு இங்க ஆட்கள் இல்லை. வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. மனோபாவம் மாறினால் உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனையும் மாறிவிடும். அது எப்படிங்க ஆகும்? அதுதான் இந்த பிரபஞ்ச விதி, சரிங்களா? அதுதான் பிரபஞ்ச விதி. ஆனா அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தான் இங்க நிறைய மக்கள் தயங்குறாங்க. அது எப்படி, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, மாறிடுமா? மாறும். உங்கள் நினைப்பு ஸ்ட்ராங்காக நீங்க எது சம்பந்தமான நினைப்ப ஸ்ட்ராங் பண்றீங்களோ அது சம்பந்தமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தே தான் தீரணும். இதுதான் பிரபஞ்ச விதி. ஆனா நாம என்ன பண்ணோம்னா நம்ம மனசுக்குள்ளர கொஞ்சம் கொஞ்சமாக வறுமை, கஷ்டம், வேதனை, கவலை இதெல்லாம் உள்ள வந்து தொடர்ந்து சதா அதை சிந்திக்க மனிதன் வறுமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
அப்போ நீங்க செல்வந்தராகணும்னா முதல்ல மனமான, அதாவது வளமான மனம் படைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லைனாலும் நம்ம மனசை வளப்படுத்தணும். வளமான மனம் இல்லாத அதாவது வளமான மனம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமாக இருக்காது. வறுமை மனோபாவம் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வறுமையில் தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல இருந்து மாத்துறதுக்கு இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலா என்னன்னா, மனச வளமானதா மாத்திக்கோ, உன் வாழ்க்கை வளமானதா நான் மாத்தறேன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு நம்ம தயாராவே இல்லை. தயாராவே இல்லை. சரிங்க, மணி 6:33 ஆயிடுச்சு. அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுவோம். ஆகவே நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்பிக்கை தான் பணமாக மாறுகிறது, பணம் தான் நம்பிக்கையாக மாறுகிறது. ஆகவே நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா, நீங்கள் பணத்திற்காக என்னென்ன செயல்கள் செய்றீங்கன்னு கொஞ்சம் பட்டியலிடுங்க. பட்டியலிட்டு அதுல உங்க நம்பிக்கை எவ்வளவு அளவு இருக்குது, அந்த அந்த செயல்ல ஈடுபடக்கூடிய மத்தவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ இடத்துல நம்பிக்கை வீக்னஸா இருக்குதா, கம்மியா இருக்குதா, அதை அதிகப்படுத்துங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த தொழிலில் ஈடுபடுகிறீர்களோ அந்த தொழில் குறித்து உங்களுடைய நம்பிக்கையும், அது மேல அடுத்தவங்களுடைய நம்பிக்கையும் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய தொழிலா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். அவன் நம்பினா போதுங்க, பணத்தை கொட்டுவாங்க. இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகவாதிகள் பணம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்பிக்கையை பணமாக மாத்துறாங்க. அவ்வளவுதான் விஷயமே. சரிங்களா? கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி போனீங்கன்னா சத்குரு ஜக்கி வாசு இருக்கிறாரு. அந்த இடத்துல பணமா வந்து கொட்டுறாங்க அப்படின்னா ஏன் கொட்டுறாங்கன்னா, நம்பிக்கை தான் பணமா மாத்துறாரு. அவ்வளவுதான் விஷயமே. எல்லா தொழிலையும் அதுதான், எல்லா ஆன்மீகத்திலையும் அதுதான், எல்லா இடத்துலயும் அதுதான். எது பணம் குவிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது நம்பிக்கையா இருக்கிறதோ அது பணம் குவிக்குதுங்க. அவ்வளவுதான் விஷயம். அது ஆன்மீகமா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். சரிங்களா? நம்பிக்கை நிறைய ஆக்குறீங்களா, பணம் நிறைய ஆகும். அவ்வளவுதான் விஷயம். நம்பிக்கை குறையுதா, பணம் குறையும். நம்பிக்கை காணாம போதா, பணம் காணாம போகும். நம்பிக்கை அழியுதா, பணம் அழியும். இவ்வளவுதான் ஃபார்முலா. சரிங்கய்யா, மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.